சில பேர் வந்து நீங்க கமர்ஷியல் ரைட்டர் அப்படின்னு அதை வந்து ஒரு விதமான ஒரு ஒரு டிஸ்மிஸ் பண்ண முயற்சி பார்த்தது உங்களுக்கு வந்து ஹர்ட் பண்ணிச்சா? கமர்ஷியல் ரைட்டர்னா என்ன? காசுக்காக எழுதுபவர். கரெக்டா? கொச்சையா சொல்லணும்னா இந்த கமர்ஷியல் அப்படின்ற வார்த்தை பிரயோகமே தவறானது. வெட்டு குத்து கண்ணே காதலின்னு ஒண்ணு எழுதணும் அரசியல் பின்னணியில, ஒரு லோக்கல் அரசியல் பின்னணியில. அந்த கதை இன்னைக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்ச, மனசுக்கு பிடிச்ச கதை. அது ஜெயகாந்தன் வந்து அக்னி பிரவேசம் எழுதினப்போ எவ்வளவு பெரிய எதிர்ப்பு வந்து, கற்புன்றது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லையா அப்படின்ற மாதிரி அவன் தலையில 4 தலை தள்ளி கொட்டினாலே முடிஞ்சு போச்சு. பெண்களே அனுப்புவாங்க. இது குறும்புத்தனமான ஒரு ரசனை தாங்க, இது ஒன்றும் கொச்சை எல்லாம் கிடையாது. எல்லாருமே உதட்டுக்குள்ள சிரித்துக் கொள்வதுதான். ரொமான்ஸ் பிடிக்காத நபரே கிடையாது. இல்லைன்னா அதுக்கு எதற்காக அந்த கோயில் சிற்பங்கள்ல வந்து அந்த மாதிரியான சிலைகள் எதற்கு? பெரியார் சர்ச்சைக்குரியவர்னு சொல்றதுன்றது உங்களுடைய விமர்சனம். எதிர்காலத்துல என்னுடைய கருத்துக்கள் தவறுன்னு நீ நினைச்சீங்கன்னா தூக்கி குப்பையில போடுன்னு சொல்லுவோம். நம்ம நாட்டோட ஜனாதிபதியே பெண்ணை வச்சுக்கிட்டு அப்ப பெண்கள் பேச்ச கேட்காதேன்னு ஒரு திருவள்ளுவர் சொன்னதை வந்து நம்ம இப்படி பொருத்த முடியும்? வணக்கம் தென்னவன் மீடியா நண்பர்களே. தமிழ் வாசகர்கள சஸ்பென்ஸ், கிரைம், த்ரில்லர் உலகத்துக்குள் அழைத்து சென்ற எழுத்தாளர்களில் ஒரு மிகப்பெரிய பெயர். வார இதழ் காலத்தில் ஆயிரக்கணக்கான ரசிகர்களை அடுத்த எபிசோடுக்காக காத்திருக்க வைத்த எழுத்து மந்திரவாதி. பரத், சுசீலா போன்ற கதாபாத்திரங்கள் மூலம் ஒரு தலைமுறையையே புத்தகம் வாசிக்க வைத்த எழுத்தாளர். நாவல், சினிமா, சீரியல், முகநூல் என எந்த மீடியம் போனாலும் தனக்கென ஒரு சிக்னேச்சர் ஸ்டைல் உருவாக்கியவர். இன்று நம்மளோட தென்னவன் மீடியா ஆட்டோகிராஃப் அப்படிங்கிற நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார் தமிழ் ஃபிக்ஷன் உலகின் பிரபல எழுத்தாளர் பட்டுக்கோட்டை பிரபாகர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். உங்களுக்கும் உங்கள் மூலமாக உங்கள் தென்னவன் மீடியாவின் சப்ஸ்கிரைபர்ஸ் அத்தனை பேருக்கும் வணக்கம். நன்றி சார். எங்களோட இன்னைக்கு நீங்க ஜாயின் பண்ணி உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை பத்தி பேச போறதுக்கு நாங்கள் ரொம்பவும் நன்றி, ரொம்ப கொடுத்து வச்சிருக்கோம். சார், நீங்க பட்டுக்கோட்டையிலேருந்து வந்தவர். உங்க குழந்தை பருவம் எப்படி இருந்தது? ஸோ அந்த காலம் உங்களை எழுத்தாளராக்க என்ன மாதிரி தாக்கம் செய்தது? அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. குழந்தை பருவத்துல எல்லா குழந்தைகளும் மாதிரி தான் இருந்தேன். அப்போ வந்து இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னு சொன்னோம்னா எங்களுடைய வீடு தான். எங்க அப்பா வந்து 2 பேப்பர் வாங்குவாரு, இங்கிலீஷ் பேப்பர் ஒன்று, தமிழ் பேப்பர் ஒன்று. அப்படி தவிர அப்ப வந்துகிட்டு இருந்த அத்தனை வார இதழ்களும் வாங்கப்படும் எங்க அம்மாவுக்காக. அம்மா ஒரு ரீடர். அதை தவிர லைப்ரரியில இருந்து வர டோக்கன் போட்டு அங்க இருந்து வர புத்தகங்கள் நான் எடுத்துட்டு வந்து கொடுப்பேன், எங்க அம்மா எடுத்துட்டு வந்து கொடுப்பாரு. ஸோ என்னை சுற்றி வந்து அந்த புத்தக உலகம்ன்றது இயல்பா இருந்தது. அப்ப நான் அது சும்மா அந்த இது மட்டும் ஜோக்ஸ் மட்டும்தான் படிப்பேன். அட்டை விகடன்னா விகடன்ல அட்டையிலேயே ஜோக்ஸ் இருக்கும்ல ஒரு பீரியட்ல. அந்த மாதிரி ஜோக்ஸ் உள்ள மதன் ஜோக்ஸ் அப்படி உள்ள எதுவும் கட்டுரை கதை எதுவுமே நான் என்னுடைய பள்ளி பருவத்துல படிச்சது. நான் படிக்க ஆரம்பிக்கிறதுன்றது வந்து என்னுடைய கல்லூரி நாட்கள்ல தான். அதுக்கு முன்னாடி வந்து ஐ வாஸ் நாட் அட் ஆல் ரீடர். சும்மா அப்படி மேய்வேன், அவ்வளவுதானே வெளியே. ஒரு முன் திட்டமோ இந்த மாதிரி எடுத்து துவைக்க போவதுன்ற மாதிரியான சிந்தனைகளோ எதுவுமே இல்லை. பட் இன்பானா வந்து சில கவிதைகள் தோணும், சில கட்டுரைகள் தோணும். இந்த கல்யாணத்துக்கெல்லாம் வாழ்த்து அதெல்லாம் வந்து கேட்பாங்க நண்பர்கள். எங்க அக்காவுக்கு கல்யாணம்டா, ஒரு வாழ்த்தை மடல் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நம்ம எதுகை மோனை எல்லாம் போட்டு எழுதுவோம்ல, அந்த மாதிரி வாழ்த்து. அப்படி ஒரு அணுகி எழுத செய்யணும் எப்படி அவங்களுக்கு தோணுச்சு? அப்ப முன்னாடியே அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில நீங்க ஒரு எழுத்தாளர் அறிமுகமாயிருக்கணும். நானே வந்து ஒரு சிறுகதைன்னு நானா நினைத்து கொண்ட சில திருக்குறள்களை வந்து ரஃப் நோட்டு, அந்த போன வருடம் எழுதியது மிச்சம் உள்ளதை எல்லாம் கிழிச்சு பயன் பண்ணி கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரியான ரஃப் நோட். அந்த ரஃப் நோட்ல நானா வந்து இதுதான் சிறுகதைன்னு நினைச்சுக்கிட்டு சில திருக்குறள்கள் எழுதுவேன். அதை நண்பர்கள்ட்ட படிக்க கொடுப்பேன். அந்த மாதிரி ஒரு என்ன சொல்றது, அப்ப அதுக்கெல்லாம் வந்து ஒரு ஒரு முழுமை, ஒரு நல்ல ஆரம்பம் எதுவுமே இருக்காது. ஒரு பெரிய வடிவமற்ற வடிவம்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரிதான் ஏதோ இருக்குதுன்னு வைங்களேன். அதை வச்சு என்னமோ நான் எழுதுவான் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி ஆசிரியர்களும் நம்பிக்கை வச்சாங்க. அவங்களும் ஏதாவது ஒரு பேச்சு போட்டிருந்தேன், கட்டுரை போட்டிருந்தேன்,
உடனே வந்து என் பேரை சேர்த்துருவாங்க. அப்படி ஒரு இதுதான். கல்லூரி காலத்துல தான் வந்து ஐ ஸ்டார்டட் ரீடிங். அப்போ வந்து ஆங்கிலம் தான் எனக்கு ரொம்ப கவர்ந்துச்சு. அது என்னுடைய பள்ளி நாட்கள்ல, குழந்தை பருவத்துல எல்லாம் இதுக்கான எந்தவித விதைகளும் அப்பயே நான் 7, 8 வயசுலயே படிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னு சொல்ல முடியாது. அது மாதிரிலாம் இல்ல. கல்லூரி நாட்கள்ல ஏன் படிச்சேன்னா, நான் எடுத்த சப்ஜெக்ட் பிஏ எக்கனாமிக்ஸ். அதனால வந்து நிறைய நேரம் கிடைச்சது. அந்த பீரியட் தான் வந்து ஒரு 3 இயர்ஸ் பியூசி. அப்போ 1 இயர். அப்போ வந்து அப்பெல்லாம் 11 11th ஸ்கூல்ல வந்து 11th வரைக்கும் தான் இருக்கும். +2 இப்ப இருக்கிற மாதிரி இல்ல நான் படிச்ச அந்த சிஸ்டத்துல. ஆம். ஸோ பியூசிக்காக திருச்சி போனேன். அப்புறம் 3 இயர்ஸ் வந்து பிஏ எக்கனாமிக். இந்த 4 வருடங்களும் திருச்சியில வந்து என்னுடைய நிறைய விஷயங்களை செதுக்கிய, என்னை உருவாக்கிய, எனக்கு ஒரு 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 பாதை உருவாக்கின, எனக்குள்ள உள்ள திறமைகளை அடையாளப்படுத்தின, கண்டுபிடித்த ஒரு அந்த 4 வருடங்கள்னு சொல்லலாம். ஏன்னா அவ்வளவு படங்கள் பார்ப்பேன். சரியான நண்பர்கள் செட் அமைஞ்சது. அவ்வளவு புத்தகங்கள் படிப்பேன். அப்ப கூட ஆங்கில புத்தகங்கள் தான் முதல்ல நிறைய படிச்சேன். அந்த டயத்துல வந்துட்டு இருந்த புத்தகங்கள் நிறைய. அப்புறமா அது அந்த மெயினா இர்விங் வாலஸ், அப்ப உள்ள த்ரில்லர்ஸ், அந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய படிச்சுட்டு இருந்தேன். நாடகம் அப்படின்றதுதான் எனக்கு வந்து என்ட்ரி, எழுத்துக்கான என்ட்ரி. கல்லூரி நாட்கள்ல ஒரு நாடக விழா அப்படின்னு ஒரு அறிவிப்பு போட்டிருந்தாங்க. என்னடா இன்னமும் எழுதிட்டு இருக்கியா, நீ ஏன் ஒய்நாட் பார்ட்டிசிபேட்னு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னதுனால ஒரு நகைச்சுவை நாடகம் 1 ஹவருக்கு எழுதி ஒரு குழு அமைத்து நானே டைரக்ட் பண்ணி நானே ஒரு கேரக்டர் பண்ணி அது மிகச்சிறந்த இதாச்சு. அங்கீகாரம் கிடைச்சது. இன்டர் காலேஜியட் காம்படிஷனுக்கு எல்லாம் போய் போட்டோம். அதுல நிறைய கப்பெல்லாம் வாங்கிட்டு வந்ததுனால ஆஹா நமக்குள்ள ஒரு ரைட்டர் இருக்காண்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாடகம் தான் கண்டுபிடிச்சு கொடுத்தது. அப்புறம் காலேஜ் டேஸ்ல வந்து கண்டினியூஸா 5 நாடகங்கள் நான் எழுதி பண்ணினேன். பட்டுக்கோட்டை திருமணத்துக்கு அப்புறம் அந்த மாதிரி நாடகத்துக்கான அதே மாதிரி லைக் மைண்டட் நண்பர்கள் அங்க இல்லை. ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் ஆர்வம் தான் இருந்துச்சு. இப்போ இந்த கிரேசி மோகன் மாதிரி, ஸ்ரீசேகர் மாதிரி, பூர்ணம் விஸ்வராமன் மாதிரி அந்த பீரியட்ல யாரெல்லாம் மனோகர் மாதிரி நம்ம நாடக உலகத்துல வரணும், நிறைய நாடகங்கள் எழுதணும் அப்படின்றதுதான் ஒரு முதல் ஆர்வமா இருக்கு. ஆனா பட்டுக்கோட்டையில அதுக்கு வாய்ப்பு இல்லை. நான் என்னுடைய தொழிலையும் பார்த்துக்கிட்டு பண்ணிட்டு இருக்கிறப்போ அப்போ ஒரு நாள் எங்க அப்பா தான் கேட்டார், ஏன் பெட்ரோமாஸ் லைட்டர் தான் வேணுமா அப்படின்ற மாதிரி. ஏன்பா இந்த நாடகம் இருக்கியே இங்க அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைன்றப்போ இந்த சுஜாதா, சிவசங்கரி இவங்க எல்லாம் எழுதுறாங்களே அந்த மாதிரி ஏன் கதை எழுதக்கூடாதுன்னு. ஆமா இல்ல அப்படின்னு எனக்கு நானே கேட்டுக்கொண்டு விழுந்து புரண்டு கதை எழுதி வழக்கம் போல ஒரு 10 கதைகள் திரும்பி வந்து எல்லாருக்கும் நடந்த எல்லா விஷயங்களும் நடந்தது. அப்புறம் மோதிர கையால் குட்டு அப்படின்ற மாதிரி ஆனந்த விகடன்ல முதல் கதை அப்படின்னு நான் எம்ஏ படிச்சுக்கிட்டு இருந்தேன். அதனால மாணவர் சிறப்புகள் அப்படின்றதுல போட்டோவோட போட்டிருந்தாங்க. அது மிகப்பெரிய அங்கீகாரமா இருந்துச்சு. சோ ஆனந்த விகடன்ல உங்க முதல் கதை வந்த நாள் உங்களுக்கு நினைவுல இருக்கா? அந்த உணர்ச்சி எப்படி இருந்தது? 77. அடுத்த வருஷம் வந்து 50வது வருடம் நான் எழுதுறது. 77 ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஒரு டெலகிராம் வந்து விகடன்ல இருந்து டெலகிராம். அப்பெல்லாம் டெலகிராம்னாலே ஒரு அபசகுணமான செய்தியை தாங்கி வரும் ஒரு விஷயம் அப்படின்னு தானே இருக்கும். அதனால வந்து ஒரு டெலகிராம் அப்படின்னு சொல்லிட்டு என்னடா அது டெலகிராம் யாருடா என்னடா எங்க அப்பா. இல்லப்பா ஆனந்த விகடன் வந்து வந்திருக்கு. ஆனந்த விகடன் அப்படின்னு. அப்புறம் நான் கதை அனுப்பிச்சிருந்தேன் அப்படின்னு பார்த்தா சென்ட் யுவர் போட்டோகிராஃப் இம்மீடியட்லி. அவ்வளவுதான். அது உங்க கதை செலக்ட் ஆயிருக்கு அதெல்லாம் இல்ல. சென்ட் யுவர் போட்டோகிராஃப் இம்மீடியட்லி ஆனந்த விகடன். அதுதான் வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டேன். ஆஹா நமக்கும் விகடனுக்கும் வேற என்ன தொடர்பு, ஒரே ஒரு கதை தானே அனுப்பிச்சிருக்கோம். சரி கதை போட போறாங்க போட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனடியா போட்டோ அனுப்பிச்சு வச்சேன். அது ஏதாவது ஒரு சிறுகதை போட்டி மாதிரியா இல்லாட்டி நீங்க தனியா அனுப்பிச்சீங்களா? இல்ல தனியா அனுப்பிச்சு. தனியா சும்மா அதுக்கே அவங்க போட்டோ கேக்குறாங்க. ஆமா, ஒரு வருடத்திற்கு அவங்க வந்து மாணவர் பக்கம்னு ஒதுக்கி ஒதுக்கி 8 பக்கம் 6 பக்கம் 8 பக்கம் 6 பக்கம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதோட கிளைமாக்ஸாக மாணவர் சிறப்பிதழ் அப்படின்னு ஒண்ணு போட்டு முடிச்சாங்க. அதனால வந்து அதுக்காகத்தான் கேட்டிருக்கணும்னு நானா கெஸ் பண்ணேன். அதே மாதிரி அந்த இதழ்ல தான் வந்தது. ஒரு 4-5 புத்தகங்கள் வாங்கிக்கிட்டு நானே நானே ஒரு 10 தடவை படிச்சுட்டு அப்புறம் எடுத்துட்டு போய் எல்லாத்தையும் காமிச்சு நண்பர்கள், உறவினர்கள், டீச்சர்ஸ் எல்லாத்தையும் போய் காமிச்சு ரொம்ப அன்னைக்கு மட்டும் ஒரு 10-15 தடவை படிச்சிருப்பேன்.
அவ்வளவு உற்சாகமா இருந்துச்சு. அது சிறப்பு, சிறப்பு. நம்ம எழுத்தை வந்து ஒரு படைப்பை, ஒரு சிந்தனையை அச்சில் பார்ப்பதுன்றது வந்து எல்லாருக்குமே ஒரு சிலிர்ப்பான ஒரு மறக்க முடியாத உணர்வு தான். ஆமா, ஆமா. ஸோ 70, 80கள்ல வார இதழ்ல வந்து பெரிய போட்டி இருந்தது. ஸோ அந்த காலத்துல உங்கள நீங்க நிலை நிறுத்திக்கிட்டது எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு? இல்ல அப்படி நான் நினைக்கலங்க. ஏன்னா பத்திரிகைகள் நிறைய வர ஆரம்பித்த பீரியட். அதுவும் அதுக்கு முன்னாடி ஒரு 4, 5 பத்திரிகைகள் தான் இருந்தது. ஒரு பத்திரிகைகளோட பூம் ஆன ஒரு பீரியட் நான் என்டர் ஆன பீரியட். ம். ஏன்னா விகடன்ல இருந்து வெளியில வந்து மணியன் வெளியில வர்றாரு, சாவி வெளியில வர்றாரு. மணியன் தனியா ஆரம்பிக்கிறாரு, சாவி தனியா ஆரம்பிக்கிறாரு. குங்குமம் ஆரம்பிச்சாங்க. குங்குமம்ல இருந்து சாவின்னு ஒண்ணு, சாவியில இருந்து திசைகள், அப்புறம் மாத இதழ்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய பூம். ஒரு 80கள்ல நான் 80லயே தொடர்கதை ஆரம்பிச்சிட்டேன். 77ல முதல் சிறுகதை. ம். முதல் தொடர்கதை வந்து 80லயே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். 2 வருஷத்துலயே. ம். ஸோ அது வரைக்கும் சிறுகதைகள் தான் எழுதிட்டு இருந்தேன். ஸோ ஒரு வாய்ப்புகளும் நிறைய இருந்தது. என்னுடைய எழுத்துக்கான அங்கீகாரம்ன்றது விகடன் ஆசிரியர் பாலசுப்ரமணியன், ஆசிரியர் சாவி அவர்களும் வந்து அவ்வளவு அப்ரிஷியேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவ்வளவு என்கரேஜ் பண்ணாங்க. அவங்க கடிதங்கள் மூலமாக தொடர்ந்து எனக்கு அதெல்லாம் அனுப்பிச்சிட்டு இருந்தாங்க. அது வந்து எனக்கு ரொம்ப ஒரு உற்சாகத்தை கொடுத்தது. தொடர்ந்து எழுத வச்சது. ஓகே. பல முதல்கள் வந்து நான் இதுல சாவி குரூப்ல தான் பண்ணேன். முதல் குறுநாவல், முதல் தொடர்கதை, முதல் மாத நாவல், அத்தனையும் வந்து சாவி குரூப்ல தான். ஸோ நீங்க எக்கனாமிக்ஸ் படிச்சீங்க. ஆனா வாழ்க்கை முழுக்க லிட்ரேச்சர். அது எப்படி நடந்துச்சு? இல்ல இல்ல அதுக்கு காலேஜ்ல வந்து நான் படிக்கணும்னு நினைச்சது லிட்ரேச்சர். ம். நான் பிஏ ஆங்கில லிட்ரேச்சர் இலக்கியம் தான் நான் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா வந்து அந்த இது முடிஞ்சிருச்சு. நான் போய் சென்ட் ஜோசப் கல்லூரியில் தான் படிக்கணும்ன்றது தீர்மானம். ம். ஏன்னா மிகச்சிறந்த கல்லூரி அது. ஆனா அந்த கோர்ஸ் இல்ல. அந்த கோர்ஸுக்கான அட்மிஷன் ஓவர். நான் போனது கொஞ்சம் லேட்டா போயிட்டேன். ஸோ வந்து எனக்கு கார்டு அப்ளை பண்றப்போ ரிஜெக்டட் கார்டு வருது. எங்க அப்பா ஆனா வந்து அதே இங்கிலீஷ் லிட்ரேச்சர் சேர்ந்து நேஷனல் காலேஜ் திருச்சியில எனக்கு அட்மிஷன் கார்டு வருது. நான் அங்க போய் பணம் கட்டினா அங்க லிட்ரேச்சர் படிச்சிருப்பேன். ஆனா எங்க அப்பா வந்து இல்லடா இதுதான் நல்ல காலேஜ், இங்கதான் சேரணும், நீ வா போய் பிரின்சிபால பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, என்னப்பா ரிஜெக்ட் கார்டை வச்சுட்டு என்ன பிரின்சிபால பார்த்து என்ன பண்றது, நீ வா நீ அப்படின்னு விட்டு கூட்டு வர்றாரு. எல்லாரும் அந்த அட்மிஷன் கார்டை கையில வச்சுட்டு நிக்கிறாங்க. நாங்க இந்த கியூல வந்து எனக்கு அந்த கார்டை உள்ள மறைச்சு வச்சுக்கிட்டு நிக்கிறேன். அந்த பியூன் வந்து எல்லாம் நிக்கிறாங்க, எல்லாமே அட்மிஷன் கார்டோட தானே இருக்கீங்க அப்படின்னு அதை கேட்டு போறான். அப்பா என்னப்பா அது, நீ பேசாம இருப்பா அப்படின்றாரு. அவர் எங்க அப்பா எல்லாம் வந்து பிசினஸ்ல பயங்கரமா ஊர்னவர், நல்லா பேசக்கூடியவர். எல்லாரும் என்ன நிறைய வியாபாரிகள்ட்ட எல்லாம் பேசி பேசி கம்யூனிகேஷன்ல கிங் அவர். ம். எனக்கு தான் உதறது. அப்புறம் அப்படியே போய் ஃபாதர் சி.கே. சுவாமின்னு சொல்லிட்டு ஒரு பாதிரியார். அவர் தான் வந்து ஃபாதரு, பிரின்சிபால். அவர்கிட்ட போனோம்னா அந்த கார்டை காமிடா அப்படின்றாரு. இந்த கார்டை காமிச்சு நான் என்ன பண்றது, இந்த காமிச்சு ஏன்பா ரிஜெக்டட், ஆல்ரெடி அட்மிஷன் ஓவர் ஃபார் திஸ் கோர்ஸ்னு போட்டிருக்க, படிக்க தெரியாதா, இதை போய் தூக்கிட்டு வந்திருக்கிற. இல்ல சார், அவனுக்கு தெரியும், எனக்கும் தெரியும். ஆனா என் பையன் ஒரு டிகிரி படிக்கணும்ன்றது மட்டும்தான் எங்களுக்கு. எனக்கு ஃபேமிலி பிசினஸ் இருக்கு. இதை படிச்சுட்டு அவன் வேலைக்கு போக போறது கிடையாது. ஒரு டிகிரி படிச்சுட்டு பிசினஸுக்கு தான் வரப்போறான். அந்த டிகிரியை உங்க காலேஜ்ல படிக்கணும்ன்றதுதான் என்னுடைய ஆசை. அதனாலதான் வந்திருக்கோங்க. அதுல நீங்க பாருங்க, நீங்க பார்த்து முடிவு பண்ணுங்க. ஏங்க அது முடிஞ்சிருச்சுங்க. ஒரு 40 சீட்னா 40 சீட் முடிஞ்சிருச்சு. எக்ஸ்ட்ரா ஒரு சேரா போட முடியும் அப்படின்றாரு அவரு. வந்து எங்க அப்பா ஆர்கியூ பண்றாரு. நீங்க சீட்டு கொடுத்தா அவன் டிகிரி படிக்கிறான், இல்லையா இந்த 11th பியூசி முடிச்சிருக்கான், போதும் இப்பயும் பிசினஸ் ஆரம்பிச்சு வந்துடலாமே. அவன் டிகிரி படிக்கிறது படிக்காதது உங்க கையிலன்ற. அவருக்கு தர்ம சங்கடமா இருக்கு. என்னப்பா இது எங்க அப்பா எப்படி பேசுறாரு அப்படின்னு அவர் அப்படியே புரட்டினாரு. புரட்டிட்டு லிட்ரேச்சர் முடிஞ்சிருச்சு, ஒண்ணும் பண்ண முடியாது, எக்கனாமிக்ஸ் படிக்கிறியா அப்படின்ற. உடனே எங்க அப்பா போடுங்க போடுங்க போடுங்க, அட்மிஷன் போடுங்க, ஒரு டிகிரி அவ்வளவுதானே அப்படின்றாரு. எனக்கு அப்பா அப்படிங்கிற, எனக்கு வந்து எக்கனாமிக்ஸ் இன்ட்ரெஸ்டே கிடையாது. அந்த நேரத்துல எங்க அப்பா முடிவு பண்ணுகிற ஒரு விஷயம் அட்மிட்டட் அப்படின்னு வந்து அந்த ரப்பர் ஸ்டாம்ப் விழுந்துச்சு. சரி, எது கிடைத்ததோ கிடைத்ததை ரசிப்போம், அதை ருசிப்போம் சொல்லிட்டு. ஆனா அவரை யோசிச்சு பார்க்கிறப்ப லைஃப் பூரா அவர் பண்ணது வந்து மிகப்பெரிய நல்ல விஷயம் தான் பட்டது.
ஏன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஹாஸ்டல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த இது பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எல்லாம் இப்ப எடுத்தவன் லேபுக்கு போகணும், டெஸ்ட் பண்ணணும், ரெக்கார்ட் நோட் எழுதணும், மாஞ்சி மாஞ்சி ராத்திரி எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த எக்கனாமிக்ஸும் ஹிஸ்டரியும் எடுத்தவனுக்கு ஒரு வேலையும் இருக்கு. அந்த எக்ஸாம் டயத்துல படிச்சு எழுதினா போதும். அதனால எனக்கு நிறைய நேரம் கிடைச்சது. நிறைய கிளாஸ் கட் அடிச்சேன். நல்ல ஒரு செட்டுக்கு அமைஞ்சது. நான் சொன்ன மாதிரி நிறைய படங்கள், நிறைய புக்ஸ் படிக்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தது எக்கனாமிக்ஸ். அதனால நான் எக்கனாமிக்ஸ்க்கு நன்றி சொல்றேன். வெரி குட். நான் வந்து நீங்க எக்கனாமிக்ஸ்ல இருந்து எப்படி லிட்டரேச்சர் வந்தீங்கன்னு கேட்டதுக்கு, நீங்க லிட்டரேச்சர்ல ஆரம்பிச்சு எப்படி எக்கனாமிக்ஸ்ல முடிச்சு ஆமா. ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமா அதே ஒரு கதை அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தீங்க. எக்கனாமிக்ஸ்ன்ற சப்ஜெக்ட் எனக்கு லிட்ரேச்சர் வளர்க்கறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. ஆமாம். புரியுது, புரியுது. ஸோ ஸோ நீங்க வந்து தமிழ்ல பல்ப் ஃபிக்ஷன் அதாவது குறு, சிறு நாவல்கள வந்து சுவாரஸ்யமான முறையில குடுக்கறதுல, நீங்க ஒரு முடிசூடா மன்னனா விளங்கினீங்க. ஸோ சஸ்பென்ஸ் கதைகள் தமிழர்களை ஏன் அவ்வளவு தூரம் இழுத்துச்சு? அந்த சமயத்துல வந்து பல விதமான வேற வேற ஜானர்லலாம் கதைகள் வந்த சமயம், உங்களால எப்படி வந்து மக்களை ஈர்க்க முடிஞ்சது உங்க கதைகள் மூலமா? அதாவதுங்க அன்னைக்கு அப்ப வந்து டெலிவிஷன் இல்லாத ஒரு காலகட்டம். மீடியான்னு பாத்தீங்கன்னா பத்திரிகை, சினிமா, ரேடியோ இந்த 3 தான் மக்களுக்கான பொழுதுபோக்கு. அதுல வந்து டெலிவிஷன் கூட அப்ப இன்னும் உள்ள வரல. இன்டர்நெட் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. இன்னைக்கு இருக்கிற அட்வான்ஸ்மெண்ட் எல்லாம் ஒண்ணுமே இல்லையே. அப்ப ஆமா. அவங்களுக்கான என்டர்டெயின்மெண்ட் வாய்ப்புன்றது மேடை நாடகம் இவ்வளவுதான் இருக்கும். அப்படி இருக்கிறப்போ பத்திரிகைகள் புதுசா ஆரம்பிச்சப்போ டக்குன்னு அது பத்திக்கிச்சு. அது வந்து இந்த வகை எழுத்து மட்டும் இல்ல, எல்லா வகையான எழுத்தும், அதுவும் அந்த பீரியாடிக்கல் 15 நாளைக்கு ஒரு முறை வருகிற நாவல்கள், ஒரு மாதத்துக்கு ஒரு முறை வருகிற நாவல்கள், அந்த மந்த்லி நாவல்ஸ் அப்படின்ற ஒரு வடிவம், அது ரொம்ப ரொம்ப கேட்சியாகவும், அதுலயும் வந்து பாக்கெட் நாவல் அசோகன் சின்ன சைஸ் போட்டு ஆமா. பாக்கெட்ல வச்சுக்கிற மாதிரி அதான் பாக்கெட் நாவல் அப்படின்ற பேர்ல அந்த வடிவமும் வந்து ஒரு அட்ராக்டிவா இருந்துச்சு. ஒரு பயணத்துல ஒரு மணி நேரத்துல படித்து முடிக்கிற மாதிரியான ஒரு பக்கங்களுடன் இருக்கிற அந்த சைஸுக்கு அந்த வடிவத்துக்கு ஏற்றது ஒரு ரேசியாக படிக்கக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸ். அது வந்து ஒரு சமூக கதை, அழ வைக்கிற கதைகள் அதெல்லாம் வந்து உட்கார்ந்து யோசிச்சு தத்துவார்த்த கதைகள்லாம் வீட்டுல ரசிச்சு ருசிச்சு படிக்கணும். பயணங்களில் படிப்பதற்கு ஒரு ஒரு பரபரப்பான ஒரு த்ரில்லர்ஸ் நான் மட்டும் இல்ல, யாருமே அந்த த்ரில்லர் வகையை தான் தொட்டுட்டு இருந்தாங்க. அப்போ பெரிய பெரிய ரைட்டர்ஸுமே த்ரில்லர்ஸ் தான் மாதன் அவர்கள் எழுதினாங்க. நான் தான் வந்து இதுல நாவல் டைம் எனக்காகவே துவங்கப்பட்ட போது நான் ஒருத்த கண்டிஷன் வச்சேன். என்னை கம்பல் பண்ணக்கூடாது. எனக்கு மூடு இருந்தா த்ரில்லர் எழுதுவேன், இல்லையா சோசியல் எழுதுவேன், இல்லைன்னா காமெடி எழுதுவேன், எனக்கு எல்லா வகையும் நான் எழுதுவேன். நீங்க எழுதுங்க சாமி அது போதும் அப்படின்னு அசோகன். அப்போ வந்து அது மாதிரி நான் வந்து அதுல எல்லா வகையும் பரிசு பண்ணி பார்த்தேன். ஸோ வந்து அதுக்காக விற்பனை ஏறுறது இறங்குறது அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. அந்த ஒரு எழுத்து நடை பிடிச்சிருச்சுன்னா அப்புறம் அதன் மூலமா கொடுக்குற கண்டென்ட் எதுவாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள துவங்கினாங்க. அதுதான். இன்னொன்னு வந்து என்னன்னா தொடர்கதைகள் மூலமாக நான் ப்ரூவ் பண்ணது சோசியல் நல்லா பண்ண முடியும், ரொமான்ஸ் நல்லா எழுத முடியும்ன்றத நான் அங்க ப்ரூவ் பண்ணிட்டேன். நான் வந்து தொடர்கதைகள் வந்து இது வரைக்கும் ஒரு ஒரு 90 92 கதைகள் எழுதிட்டேன் தொடர்கதைகளாக. அந்த அவ்வளவு கதைகள்லையும் ஒரு 5 இல்ல 6 தான் வந்து த்ரில்லரா இருக்கும். மற்ற எல்லாமே வந்து நான் தொடர்கதைகள் எழுதும் பொழுதும் சிறுகதைகள் எழுதும் பொழுதும் த்ரில்லரை தொட்டதில்லை. மாத இதழ்களில் எழுதும் பொழுது மட்டுமே த்ரில்லர். அதுலயும் வந்து ஒரு ஈர்ப்பதற்காக அந்த கேரக்டர்ஸ் பரத் சுசீலா ஆமா. அப்படின்ற அந்த கேரக்டர்ஸ் இருக்கு இல்லையா, அது ரொம்ப அதை வச்சு மட்டும் கிட்டத்தட்ட 100 நாவல்களுக்கு மேல எழுதியிருக்கேன். அது ஒன்னா எல்லாமே ஒரு பரீட்சார்த்தமா தான். முதல்ல அந்த பாத்திரங்கள் அப்படி உருவாக்கி பார்த்தா அது ரொம்ப ஹிட் ஆயிடுச்சு. அது ஹிட் ஆனதுனால வந்து மற்ற மற்ற எல்லா பதிப்பாளர்களுமே சார் பரத் சுசீலா நாவல் எழுதுங்க சார், அடுத்த இஷ்யூக்கு பரத் சுசீலா எழுதுங்க சார், நான் அனௌன்ஸ் பண்ணிட்டோமா சார், இப்படியே கேட்க ஆரம்பிச்சாங்க. ஸோ அந்த பேர் வந்து அப்படியே பிரபலம் ஆயிடுச்சு. நீங்க முதல் தடவை எழுதுற போதே அந்த பேர் நிலைச்சு நிற்கும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தோட எழுதினீங்களா? இல்லாட்டி கான்ஷியஸ்லி நீங்க வந்து ஒரு மாஸ் ஆடியன்ஸ்க்காக அவங்க 2 பேரையும் கிரியேட் பண்ணீங்களா? ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஆட்டிட்யூடோட இருப்பாங்க. சுசீலாங்கிறவங்க வந்து டீ ஷர்ட் ஸ்லோகன்லாம் போட்டுட்டு, பரத் வந்து கொஞ்சம் ஆக்டிவான ஒரு இளைஞரா, இத நீ வந்து ஒரு அவங்களுடைய முழு அ முழு ஸ்கோப்பையும் யோசிச்சு ஆரம்பிச்சீங்களா?
இல்லாட்டி எதேர்ச்சியா ஒரு கதையில ஆரம்பிச்சது நிலைச்சிச்சா? இல்ல திட்டமிட்டது தான். ம். அதனாலதான் அந்த டைட்டில் மூன்லைட் டிடெக்டிவ் ஏஜென்சிஸ் அந்த ஏஜென்சிஸ் ஆமா, எப்படி இருக்கும், அங்க வேலை பார்க்கறவன் எப்படி நாராயணன் ஒருத்தர் இருப்பான் அப்படின்ற ஆமா. மாதிரி ஒரு செட்டப்பாகவே சிந்திச்சது தான் அது. சார் நீங்க So, அது இந்த அது வந்து குறிப்பா வந்து சுசீலாவோட டீ-ஷர்ட் ஸ்லோகன பத்தி கேட்கலாம். நீங்க பதில் அத இணைச்சுக்குங்க. அவங்க அந்த ஸ்லோகன நீங்க வந்து யோசிச்சு எழுதியிருக்கணும். ஸோ அது உங்களுக்கு எப்படி தோணுச்சு? அப்பப்ப ஃபிளாஷா தோணுமா? இல்லாட்டி கொஞ்சம் யோசிச்சு எழுதுவீங்களா? தோணுங்க. அது சும்மா தான். என்னோட வயதும் அப்போ வந்து என்னங்க, அப்பதான் டீன்ல தானங்க எழுத ஆரம்பிக்கிறேன். 19 வயசுல முதல் சிறுகதை வந்துருச்சு. அந்த அந்த ஏஜ்ல முதல் தான் நானும் படிக்க ஆரம்பிச்சேன். என்னுடைய முதல் சொல்ல போனா இந்த டிஷர்ட் வாசகத்துக்கும் என்னோட கதைகளுக்கும் வந்து பிள்ளையார் குறி போட்டு வச்சவர் வந்து ஜெயராஜ். ஏன்னா வந்து என்னுடைய முதல் சிறுகதை சொன்னேன் இல்லையா, விகடன்ல வந்தது அந்த 3 நாட்கள். ஓகே, அந்த 3 நாட்கள் கதைக்கான படம் வந்து ஒரு மாடர்ன் கேர்ள் வரைஞ்சு அந்த பொண்ணோட டிஷர்ட்ல ஒரு பனியன் குறும்பு வாசகம் அவர் எழுதினார். இதுக்கு ஆக்சுவலா காப்பி ரைட் அவர் தான். எனக்கு முன்னாடியே அவர் நிறைய படங்கள் மாடர்ன் கேர்ளுக்கு வரைஞ்சாருன்னா மேல ஒரு வாசகம் போட்டுருவாரு. அது நல்லா இருக்கு, இதை நம்ம சுசிலாவுக்கு வச்சுக்கலாமேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து அதை எடுத்துக்கிட்டேன். எனக்கு ஒரு வாசகம் ஞாபகம் இருக்கு. 4 feet above the sea level. ஆமா. அந்த வயசுல அது படிச்சதை எனக்கு இன்னும் மறக்க முடியல. அது உங்கள்கிட்ட சொல்லணும்னு விரும்பினேன். இல்ல அப்பப்ப தோன்றதுதான். அது சமயத்துல ஒரு பிளட் மாதிரி அது சும்மா ஒண்ணு எழுதி வைப்போம், டைரியில எழுதி வைப்போம்னா எழுதினோம்னா ஒரு 10-15 வரும். அது தவிர வாசகர்கள் அனுப்புவாங்க, பெண்களே அனுப்புவாங்க. இது குறும்புத்தனமான ஒரு ரசனை தாங்க. அது ஒண்ணும் கொச்சை எல்லாம் கிடையாது. எல்லாருமே உதட்டுக்குள்ள சிரித்துக் கொள்வதுதான். ரொமான்ஸ் பிடிக்காத நபரே கிடையாது. அது வந்து இல்லைன்னா அதுக்கு எதற்காக அந்த கோயில் சிற்பங்கள்ல வந்து அந்த மாதிரியான சிலைகள் எதற்கு? உலகத்துக்கே நம்ம தான் வந்து இது கத்து கொடுத்தோம். அந்த ஆயக்கலைகள் 64 அப்படின்றதுலயும், அப்புறம் வாத்சாயனர் அப்படின்ற ஒரு பண்ணினாரு. அந்த அதெல்லாம் வந்து காமசூத்திரம் எல்லாம் வந்து உலகத்துக்கே நம்ம இந்தியா தான் கொடுத்தது. ஜீரோவும் நம்ம தான் கொடுத்தோம், இதுவும் நம்ம தான் கொடுத்தோம். செஸ் கொடுத்திருக்கிறோம், யோகா கொடுத்திருக்கிறோம், இதுவும் கொடுத்திருக்கிறோம். இதுவும் வாழ்க்கைக்கு தேவையானதுதான். கண்டிப்பா. அதெல்லாம் அப்படி இருக்கிறப்போ என்னுடைய எழுத்துல நான் பயன்படுத்தினதுன்னா ரொம்ப கம்மி. நீங்க ஆங்கில நாவல்கள் எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா வந்து படிக்கவே முடியாது. ஹெரால்ட் ராபின்ஸ் எல்லாம் வந்து ஒரு 25-30 பக்கம் அப்படியே தள்ளலாம். நேரம் அதே தான் போயிட்டு இருக்கும். அதே மாதிரி அப்ப வந்து ஆங்கில படங்களும் அப்படிதான் இருக்கு. அங்கெல்லாம் சென்சார் வந்து ஒன்னும் பெரிய லிபர்ட்டி இருக்கும். இங்கிலீஷ் படமா போற அப்படின்னாலே இங்கிலீஷ் படத்துல சீன்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி. சோ நம்மளை சுற்றியே இருந்த ஒரு கல்ச்சர் தான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா மலையாள படங்கள் இப்ப இல்ல, அப்போ வந்து இப்ப மலையாள படங்கள் உள்ள தரமே வேற, அப்போ உள்ள மலையாள படங்களுடைய தரமே வேற. 10 படம் வந்துச்சுன்னா 4 படம் வந்து வேற மாதிரியான படங்கள் வரும். ஸோ நீங்க வந்து இப்படி ஒரு கமர்ஷியல் ரைட்டரா உங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ணப்போ சில பேர் வந்து நீங்க கமர்ஷியல் ரைட்டர் அப்படின்னு அதை வந்து ஒரு விதமான ஒரு டிஸ்மிஸ் பண்ண முயற்சிப்பது உங்களுக்கு வந்து ஹர்ட் பண்ணிச்சா? என்ன மட்டும் இல்லையே, சுஜாதாவுக்கே நடந்திருக்காது. அது இன்னொன்னு, கிரைம் அப்படின்ற ஒரு ஜேர்னல் எழுதினால் அது ஒரு 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 கீழ்நோக்கு பார்வை பார்க்கறது வாசகர்கள் பார்க்கல, ஒரு சில எழுத்தாளர்கள் தானே பார்க்கறாங்க. இன்னைய வரைக்கும் அது தொடர்ந்துகிட்டு இருக்கு. ரெண்டாவது இந்த நான் பல பேட்டிகள்ல சொல்லிட்டு இருக்கிறேன், இந்த கமர்ஷியல் அப்படின்ற வார்த்தை பிரயோகமே தவறானது. கமர்ஷியல்னா வர்த்தகம் இல்லையா, வர்த்தக எழுத்து, அதுதானே சொல்லி கமர்ஷியல் ரைட்டிங். அப்போ நீங்க சீரியஸ் லிட்ரேச்சர் எழுதுபவர்கள் விற்கிறார்களா, வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கிறாங்க. அவங்க எழுதுறது புத்தகம் போடலையா, அதற்கு ராயல்டி வாங்கலையா, அவங்களே பதிப்பகம் வச்சு நடத்தலையா? அப்போ தேர் ஆல்சோ செல்லிங். when you sell a product, it's a commercial. இதுல நான் என்ன கமர்ஷியல், நீ என்ன கமர்ஷியல்? எது நான் வந்து கிரைம் விற்கிறேன்னா நீ சீரியஸ் விற்கிற, both are commercial products. அப்புறம் எப்படி ஒருத்தரை மட்டும் தனியா கமர்ஷியல் ரைட்டர்னு சொல்ல முடியும்? எனக்கு அந்த 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 பிரிவு அப்படி அந்த வார்த்தை சொல்லி பிரிக்கிறதுன்றது அர்த்தமற்றது. ஓகே, மீனிங்கே இல்ல. யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா என்ன மீனிங்ல சொல்றீங்க நீங்க? கமர்ஷியல் ரைட்டர்னா என்ன? காசுக்காக எழுதுபவர். கரெக்டா? கொச்சையா சொல்லணும்னா அதான கொச்சையா சொல்லணும்னா. அப்ப நீங்க என்ன பண்றீங்க? காசுக்கு எழுதலையா, ஒரு மளிகை சாமானா வாங்கிக்கிறீங்களா? அந்த சர்ச்சைக்கு நம்ம வந்து பிற்பாடு வருவோம். ஆனா இப்ப
இந்த கமர்ஷியல் ரைட்டர் அப்படின்னு வந்து சொல்ற பிராண்ட் பண்றது மட்டும் இல்ல. இப்போ ஒரு அரசு லெவல்ல ரிகக்னிஷன் போனா கூட வந்து அந்த வித்தியாசம் இருக்கிறதா எங்களுக்கு படுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்லைங்க, அது சினிமால இல்ல. அரசு அங்கீகாரம். ஒரு அரசுக்கு உருவாக்குற ஒரு ரிகக்னிஷன் சாகித்ய அகாடமி அரசோடது இல்லன்னு எனக்கு தெரியும். பட் அந்த ம். மாரி ஒரு ஒரு இடங்கள்ல கமர்ஷியலா போற ப்ராடக்ட்ஸ வந்து அவங்க வந்து கன்சிடர் பண்றாங்களா? அதுதாங்க. அது அவங்க எதுக்காக ஆரம்பிச்சதுன்னு இப்போ ஒருத்தர் வந்து சிறுகதை போட்டி நடத்துறாருன்னு வைங்க. எங்க அப்பா அம்மா பேர்ல நான் ஒரு சிறுகதை போட்டி போன வருடத்துல இருந்து நடத்திட்டு இருக்கேன். நீ ஏன் நாவல் நடத்தலன்னு கேட்டா என்ன உண்டு? நாவல் போட்டி எனக்கு பிடிச்சதுதான் நான் செய்ய முடியும். அப்ப ம். சாகித்ய அகாடமி உருவாக்கும் பொழுது அதன் நோக்கங்களில் ஒன்றாக சீரியஸ் லிட்ரேச்சருக்கு மட்டும் தருவதுன்னு அவங்க ரூல்ஸ் வச்சிருந்தா அது அங்க அங்க போயிட்டு நீங்க இதுக்கு ஏன் கொடுக்கலன்னு கேட்கறதே அர்த்தமற்றது உண்ம. இல்லையா? அவங்க ஏன் அப்படி வைக்கணும்? சோ ஒரு படைப்புன்னா அவங்க அந்த இஷ்டங்க. படைப்ப பொதுவா அது பார்க்காம அவங்க ஏன் அவங்க அது அவங்க இஷ்டம். அப்ப சிங்கப்பூர்ல ரைட்டர்ஸ் ஃபெஸ்டிவல் அப்ப என்ன கூப்பிட்டு பேச சொல்றாங்களே, அது எதுக்கு கூப்பிட்டாங்க? எனக்கு கிடைக்கிற ரெகக்னிஷன் கிடைக்கிற இடத்துல கிடைச்சிட்டு இருக்கேன். ம். பல கல்லூரிகளுக்கு நான் போயிட்டு இருக்கேன். சோ உங்களுடைய கதைகள்ல ஒரு விதமான ஒரு சினிமாட்டிக் விஷுவலைசேஷன் உண்டு. ஏன்னா படிக்கிறப்பவே வந்து மனசுல அந்த காட்சி விரிவடையும். சோ இந்த மாரி ஒரு விஷுவலைசேஷன வந்து நீங்க இமேஜின் பண்ணி சினிமாவுக்காக அப்படின்னு யோசிச்சு எழுதுவீங்களா? இல்ல, இல்ல. நான் சினிமாவுக்காகன்றது சினிமாவுக்குள்ள நான் நுழைஞ்சதே 89, 90ல தானே. நான் 77ல இருந்து 90 வரைக்கும் 13 வருஷத்துல எக்கச்சக்கமா எழுதிட்டேன். ம், ம். அதனால வந்து எழுத்து எழுதுறப்போ வந்து அடுத்ததாக என்னோட நோக்கம் பத்திரிகையா தான். நான் சொந்தமா பத்திரிகை துவங்கணும், ஒரு குமுதம் விகடன் மாதிரி நம்ம ஒரு வார இதழ் வரைக்கும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு டு ஸ்டார்ட் வித் மாத நாவல்கள் ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு ரைட்டர் சுபாவோட சேர்ந்து ஆத்மா பப்ளிகேஷன் நாங்களே துவங்கி உங்கள் ஜூனியர் உல்லாச வேஞ்சல்னு 2 மாத இதழ்கள் 10 வருஷம் நடத்தணும். அப்ப அதெல்லாம் முழுக்க முழுக்க எங்களுக்கு 88 to 98 நடத்தணும். ஸோ அதற்காகத்தான் நான் சென்னை வந்தேன். அந்த நேரத்துல எல்லாம் எனக்கு சினிமா மேல எனக்கு எந்தவித சினிமா பக்கமே எனக்கு சினிமா ரசிகனா இருப்பேன். பல ம். டைரக்டர்ஸோட தொடர்பு உண்டு. அவங்களோட படங்களுக்கு நான் விமர்சனம் கடிதம் எழுதி அவங்க பதில் எழுதி அப்படிலாம் இருந்துச்சு. சினிமாவில் நான் எழுத போறேன் இயங்க போறேன்றது வந்து ஒரு திடீர்னு ஏற்பட்ட ஒரு ஆர்வம் தான். சோ உங்களுடைய கனவுகள் இலவசம். இந்த தொடர்கதை வந்து வாரம் ரீடர்ஸ் ரொம்ப படிக்க காத்துட்டு இருந்தாங்க. அதுல முக்கியமான பாத்திரம் பத்மினி. ஆமா. சோ உங்களுடைய பொதுவாவே உங்க ஃபீமேல் கேரக்டர்ஸ் வந்து ரொம்ப போல்டா இருக்கும். அது நீங்க வந்து கான்ஷியஸா டிசைட் பண்ணி அப்படி எழுதினீங்களா? கண்டிப்பாங்க. அதாவது நம்மை சுற்றி நடக்கும், நாம் பார்க்கும், நாம் பழகும் பெண்கள் இருக்காங்க இல்லையா? அந்த பெண்கள்ல வந்து பல விதமான பெண்கள பார்க்கிறோம் இல்லையா? நம்ம ரிலேட்டிவ்ஸ்ல இருப்பாங்க, சொந்தக்காரங்களா இருப்பாங்க, பக்கத்து வீட்டுல இருப்பாங்க, எதிர்த்த வீட்டுல இருப்பாங்க. நமக்கு கடிதம் எழுதும் வாசகிகளா இருப்பாங்க. அப்படி நம்ம சந்திக்கிற பெண்கள் அப்படி பார்க்கிறப்போ, அதுல வந்து ஏன் இவங்க இப்படி இருக்காங்க? இப்படி இருக்கலாமேன்னு யோசிக்கிறப்பதான் நமக்கு வேற பாத்திர படைப்பு கிடைக்கும். சில பாத்திரங்கள் வந்து அவங்க அப்படி இருக்கிறதையும் அப்படியே சொன்னதான் இப்படி இருக்கக்கூடாதுன்றதுக்கு இன்னொரு பாத்திரம் படைக்க முடியும். அந்த மாதிரி எல்லா விதமான பாத்திரங்களும் நம்ம லைஃப்ல இருக்கு. ரெண்டாவது அடிப்படையா நம்மளோட இன்டென்ஷன் ஒண்ணு இருக்கு இல்லையா? என்னுடைய பிராட்டப் எனக்கு பிடித்தது அப்படின்ற விஷயங்கள் இருக்குல்ல. விஜயகாந்தனோட எழுத்தெல்லாம் நான் ரொம்ப பிடிக்கும். பாரதியாரோட கவிதைகள் பிடிக்கும். பாலச்சந்திரோட படங்கள் பிடிக்கும். இதெல்லாம் சேர்ந்து தானே நம்ம ஒரு ஐடியாலஜி உருவாகுது. அப்படி இருக்கிறப்போ ஒரு பெரியாருடைய கருத்துக்கள் பிடிக்கும். பெரியாரோட புத்தகங்கள் படிப்பேன். சோ ஒரு பெண்ணுரிமை அப்படின்றதும் ஒரு ஒரு சாதாரணமாக ஒரு அவேர்னஸோட ஒரு ஒரு பரிவான நியாயமான பார்வை பார்த்தாலே பெண்ணுரிமை கண்டிப்பாக சிந்திக்க வேண்டும். ஒரு ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் ஒரு மெச்சூர்டு பர்சன். ஒரு காலகட்டத்துல உருவாக்கி வைத்த பலவிதமான பெண் கொடுமைகள் எல்லாம் இன்னைக்கு நம்ம எப்படி அப்ரூவ் பண்ணிட்டு இருக்க முடியும்? இப்ப சதின்னு ஒரு விஷயம் நடந்தது அப்படின்றப்ப இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கிறப்பே அது அவ்வளவு பதட்டமா இருக்கா இல்லையா? ஒரு பெண் விதவையானால் அவ வந்து ஊரு கூடி அது ஒரு ஒரு சடங்கு போல அந்த பெண்ணை வந்து அந்த கணவன் எரிகிற சிதையில அந்த தீயில வந்து தள்ளி விடணும். அவளே குதிக்கணும் இல்ல தள்ளி விடணும்ன்றது அது ஒரு ஒரு மாஸ் மாடல் இல்லையா அது? அப்ப வந்து அது ஒரு ரிச்சுவலாக அது 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 அப்படித்தான் அந்த பெண்ணுக்கு இனிமே வாழ்க்கையே இல்லை அப்படின்றப்ப அது என்ன அது ஒரு ஒரு உயிர்னு கூட பார்க்காம நடந்திருக்குல்ல. அப்ப அது ஒரு சாதாரணமாகவே ஒரு கொதிப்பு வரணும்ல. அந்த மாதிரி வந்து பல சம்பவங்கள் பல
ஒரு விதவா விவாகம் அப்படின்றது ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் தானே வந்துச்சு. அது ஜெயகாந்தன் வந்து அக்னி பிரவேசம் எழுதினப்போ எவ்வளவு பெரிய எதிர்ப்பு வந்துச்சு. கற்புன்றது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்லையா அப்படின்ற மாதிரி. அவர் தலையில 4 ஜல தள்ளி போட்டா கொட்டினாலே முடிஞ்சு போச்சு. ஏதோ இட் ஹேப்பன்ட் அவ்வளவுதானே அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு ஈஸியா அந்த அந்த வந்து ஒரு அப்படி சமூகத்தையே புரட்டி பார்த்து எல்லாம் திரும்பி பார்க்கிறப்ப ஆமா இல்ல அப்படின்னு யோசிக்கிற மாதிரியான ஒரு படைப்புள்ளே அது. உண்மை, உண்மை. அப்போ அந்த மாதிரி அப்போ அப்போ அந்த மாதிரி படைப்புகள் எல்லாம் படிக்கிறப்போ நமக்கு ஒரு வரும் இல்லையா, ஒரு எண்ணம் வரும். இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தர் தான் இந்த தூண்டலா இருக்க முடியும். பாரதியார் தான் வந்து எனக்கு வந்து பெண் பாத்திரங்கள் படைப்பதற்கான தூண்டுதல்னு ஜெயகாந்தனே பேட்டியில சொல்றாரு. பாரதியாருடைய கவிதைகள்ல பெண் உரிமை பற்றியும் பெண்களை எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த காலத்திலேயே அவர் நினைச்சிருக்காரு. நாட்டுக்காக மட்டும் எழுதல இல்ல. சோ அதுக்கு முன்னாடின்னு போனோம்னா ஒவ்வொரு காலகட்டத்திலயும் ஒவ்வொருத்தங்க இருந்திருப்பாங்கல்ல. அந்த படைப்புகள் நமக்கு ஏற்படுத்துகிற தாக்கம்னு ஒண்ணு இருக்குல்ல, இதெல்லாம் சேர்ந்ததுதாங்க நாம். சோ எனக்கு இந்த மாதிரியான சீரியஸ் படைப்புகளும் நான் படித்ததும் நான் பார்த்ததும் அது வந்து என்னுடைய சோசியல் கதைகளில் நான் பெண்கள் பாத்திரத்தை உருவாக்குறதுக்கு ஸ்ட்ராங்கா அமைக்கிறதுக்கு உதவியா இருக்கு. ஸோ நீங்க வந்து சர்ச்சைக்குரிய மனிதரான பெரியாரை குறிப்பிட்டீங்க. அவருடைய கருத்துக்கள் பிடிக்கும்ட்டு. அது நீங்க பெண் உரிமையோட கூட நீங்க சம்மந்தப்படுத்தி அந்த பதிலோட சொன்னதுனால இந்த கேள்வியை கேட்கிறேன். ஸோ பெரியார் அப்படிங்கிறவர அவருடைய ஒரு பெண் உரிமைங்கிறத இப்ப வந்து வேற விதமா வந்து எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. திருமணம் கடந்த உறவு அந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து ஒரு சம்மந்தப்படுத்துறாங்க. அத பத்தி உங்க கருத்து என்ன? பெரியார் சர்ச்சைக்குரியவர்னு சொல்றதுன்றது உங்களுடைய விமர்சனம். ஓகே. முதல்ல அது பொதுவா வெளியில இருக்கிற விமர்சனத்தை வைக்கிறேன். என்னுடைய தனிப்பட்ட விமர்சனம். உங்களதான் வெளியில சொன்னாலும் அது வந்து இன்னைக்கு வந்து நமக்கு சுதந்திரம் கிடைச்சதே சர்ச்சைக்குரிய விஷயம்னு சொல்றதுக்கு தயாரா இருக்கிறாங்க. நமக்கு காந்தி பண்ணதே தப்புன்னு சொல்றதுக்கு அது சர்ச்சை பண்றதுக்கு தயாரா இருக்கிறாங்க. கோட்சையை கொண்டாடுறதுக்கு ஒரு குறிப்பு இருக்கு. எதை வேணுமாலும் சர்ச்சை பண்ணலாங்க. அதாவது ஒரு காலகட்டத்துல கொண்டாடப்பட்டவர்களை எல்லாத்தையுமே ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் தூக்கி போட்டு உடைக்கிறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. அந்த எந்த ஒரு தலைவன் எதிர்காலத்துல என்னுடைய கருத்துக்கள் தவறுன்னு நீ நினைச்சீன்னா தூக்கி குப்பையில போடுன்னு சொல்லுவோம். அவர் சொன்னார். அவர் வந்து வெறும்னா கடவுள் பிரச்சனை மட்டும் தொடல. அவர் தொட்டது பல விஷயங்களில் ஒன்று கடவுள். அதுல அவர் வந்து அவருடைய பெரியார் மேல விமர்சனம் இருக்குன்னு சொல்லலாம். ஆனா பெரியாரை வந்து அவர் வாழ்ந்த காலகட்டத்துல போய் பார்க்கணும். நம்ம இன்னைக்கு வந்து மாடர்ன் நேரால உட்கார்ந்துக்கிட்டு பேசக்கூடாது. அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் எப்படி இருந்தது அப்படின்றதான் நம்ம பார்க்கணும். அன்னைக்கு வந்து அவர் ஆலய பிரவேசத்துக்கு வந்து அவர் என்னென்ன பண்ணினாருன்றது இருக்கு இல்லையா. அவரு அது தனி டாபிக். பெரியாரை பற்றி பேசணும் அப்படின்னு சொன்னா அவரிடம் அவர் அவருடைய சிந்தனைகளில் நமக்கு எது ஒத்து போகுதோ அதை எடுத்துக்கொள்வது. அது அவர்கிட்ட மட்டும் இல்ல. என்ன சொல்ல போனா பாரதியார்ல இருந்து எல்லாமே எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. திருக்குறள்ல இருந்து எல்லாமே எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. திருக்குறள்ல முதல் கடவுள் வாழ்த்தையே வந்து கலைஞர் எழுதுறப்போ கடவுள் வாழ்த்தை வந்து அவர் புறக்கணிச்சுட்டு அதை இயற்கை மாதிரிதான் வச்சு எழுதினாரு. அதே மாதிரி அதுலயும் வந்து திருக்குறள்ல சர்ச்சைக்குரிய குறள்கள் இருக்கா இல்லையா? இருக்கு. அப்புறம் பெண் வழிச்சேரல் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பொம்பளை பேச்சு கேட்கறதுன்ற மாதிரி சொல்றாரு. அப்ப இன்னைக்கு வந்து பெண்ணை வந்து நீங்க கொண்டாடிட்டு இருக்கிறவங்க எத்தனை சிஇஓஸ் பெண்கள் இருக்காங்க, எத்தனை முதலமைச்சர்கள் பெண்கள் இருந்தாங்க. நம்ம நாட்டோட ஜனாதிபதியே பெண்ணை வச்சுக்கிட்டு அப்ப பெண்கள் பேச்சை கேட்காதேன்னு ஒரு திருவள்ளுவர் சொன்னதை வந்து நம்ம இப்படி இப்படி பொருத்த முடியும். எல்லாருடைய படைப்புகள்லையும் நல்லதை மட்டும் எடுத்துக்கணும் சார். அவங்கவுங்க வாழ்ந்த 2000 வருஷத்துக்கு முன்னாடி அவர் எழுதினதை வச்சுக்கிட்டு எப்படி அவர் இப்படி எழுதலாம் அப்படின்னு நீங்க இப்போ உட்கார்ந்துட்டு 2026 பேசுறது அப்சர்ட். இப்போ ஒரு கம்பேரிசன் நிறைய பேர் சொல்லுவாங்க தெரியுமா, எம்எஸ் விஸ்வநாதனும் ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கையும் கம்பேர் பண்ணுங்க அப்படின்னா ஏன் கம்பேர் பண்ணணும்னா எதுக்கு கம்பேர் பண்ணணும்? அவரோட பீரியட் என்ன, அப்ப இருந்த வாத்திய கருவிகள் என்ன, அப்போ ஒளிப்பதிவு கூடத்துல இருந்த வசதிகள் என்ன, ஒரு பாடலை வந்து 4 நிமிஷம் அப்படின்னா 4 நிமிஷமும் அத்தனை இசைக்கருவிகளும் லைவா கிட்டத்தட்ட ஒரு 100 இசைக்கருவிகள் அந்த இசைக்கலைஞர்களை வச்சு அதே நேரத்துல பாடகரும் இருந்து ஃபுல்லா 4 தடவை ரிஹர்சல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரெக்கார்ட் பண்ணி எங்க தவறானாலும் முதல்ல இருந்து பண்ணணும். அத்தனை பிராக்டிக்கல் பிரச்சனைகள் இருந்தப்போ கொடுத்த ஹிட்ஸ் எவ்வளவு ஹிட்ஸ். இன்னைக்கு ஒவ்வொரு வார்த்தையா ரெக்கார்ட் பண்ணலாம். அந்த ஒரு வார்த்தையை ஒருத்தங்க சொன்னதுக்கு அப்புறம் அதுல நம்ம வந்து பல விதமான ஷேடு கொடுக்கலாம்.
அதை என்ஹான்ஸ் பண்ணலாம். இன்னைக்குள்ள ரெக்கார்டிங் வந்து ஒரு இசைக்கருவி தனியா வந்து பண்ணப்படுது. ஒரே ஒரு கீபோர்ட்லயே அத்தனை இசைக்கருவியும் கொண்டாட முடியும். ஒரு ரூம் போதும். 10 அடிக்கு 10 அடி போதும் இன்னைக்கு. ஒரே ஒரு கம்ப்யூட்டர் போதும். ஒரு கம்ப்யூட்டர்ல நம்ம இசையை உருவாக்க முடியும். இன்னைக்கு இசை உருவாக்குது. இன்னைக்கு உட்கார்ந்துட்டு நம்ம வந்து கம்பேர் பண்றது எப்படி கம்பேர் பண்றது? அது அவங்கவுங்க காலகட்டத்துக்கு போய் புரிந்து கொள்வதுதான் நியாயமா இருக்கும். அப்படிதான் நான் பாக்குறேன். ஸோ இப்போ ஒரு படைப்பாளியோட படைப்புகள் ஒன்னொன்னு ஒரு ஒரு மாதிரி இருக்கும். நீங்க நம்ம எதை வேணுமோ எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு நீங்க சொன்னீங்க. உங்களுடைய படைப்புகள்ல உங்களுக்கு ஃபேவரேட் எது? எல்லாமே எல்லா வகையும் நான் தொட்டிருக்கேன் சார். சரித்திரம் மட்டும் நான் தொடல. அது ஏன்னா அது ரொம்ப கஷ்டமான விஷயம். அது வந்து நிறைய ஒர்க் பண்ணணும். முதல்ல நம்ம முன் தயாரிப்பு அதிகமா இருக்கும். ஒரு ஒரு சரித்திர நாவல் நான் எழுதணும்னா கிட்டத்தட்ட 1 இயராவது நான் ஒர்க் பண்ணணும். அது அந்த பீரியட் எதுவுமே தவறாகக்கூடாது. அந்த வார்த்தைகள், அந்த பிரதேசம், அப்போ அணிந்திருந்த உடைகள், அது அப்ப என்ன கல்ச்சர், என்ன மொழி, இவ்வளவுக்கும் நான் தயாராகணும் இல்லையா? அதனால வந்து அவ்வளவு நேரம்லாம் எனக்கு இல்ல. எனக்கு வந்து அவ்வளவு பொறுமையும் இல்ல. நான் ஒரு 2, 3 சிறுகதைகள் மட்டும் எழுதினேன் சரித்திரத்துல. மற்றபடி வந்து மற்ற அத்தனை வெரைட்டியும் பண்ணியிருக்கேன். எல்லா வெரைட்டியுமே நான் விரும்பி பண்ணுவேன். ரொமான்ஸ் பண்ணினாலும், சோசியல் பண்ணினாலும், த்ரில்லர் பண்ணினாலும், ஹியூமர் பண்ணினாலும், எனக்கு ஒவ்வொன்றுலயுமே இப்ப ஆகாயத்தில் ஆரம்பம் அப்படின்ற த்ரில்லர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு த்ரில்லர். தொட்டால் தொடரும்ன்றது ரொமான்ஸ்ல எனக்கு பிடிச்சது. கனவுகள் இலவசம் சோசியல். என்னுடைய தனிப்பட்ட விருப்பமும் தொட்டால் தொடரும். ஆமா, பிருந்தாவனமும் நந்தகுமாரனும் காமெடியில பிடிச்சது. இப்படி ஒவ்வொரு வகையிலையுமே 10 கதைகள் சொல்ல முடியும் என்னால. சோ அண்டர் ரேட்டடா போயிருச்சு அப்படின்னு ஏதாவது உங்களுக்கு ஒரு ஒர்க் உங்களுக்கு உங்க ஃபீலிங்ல இருக்கா? கதைகள்லையா? ஆமா. அப்படி எனக்கு படைப்புகள். கதைகள்ல வந்து சில சிறுகதைகள் எடுபடாம போயிருக்கலாம். நான் ரொம்ப பெரிய எதிர்பார்த்து பெரிய விமர்சனம் வரும் அப்படின்னு நான் நினைத்து எழுதுகிற சில சிறுகதைகளுக்கு அது கண்டுகொள்ளாமலேயே போயிருக்கோம். சில கதைகள் வந்து சும்மா எழுதியிருப்பேன். ஆனா வந்து அந்த கதைக்கு வந்து அன்எக்ஸ்பெக்டடாக பெரிய வரவேற்பு கிடைச்சிருக்கும். இது ரெண்டுமே நடந்திருக்கு. இன்னைக்கும் வந்து ஒரு ரொம்ப நல்ல கதை. இதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நல்ல வரவேற்பு இருந்திருக்கணும் அப்படின்னு நான் குறைபட்டுக்கணும்னா விகடன்ல நான் எழுதின தொடர்கதைகள் எல்லாமே சூப்பர். எல்லாத்துக்குமே ஹிட். வெட்டு குத்து கண்ணே காதலின்னு ஒண்ணு எழுதினேன். அரசியல் பின்னணியில. ஒரு லோக்கல் அரசியல் பின்னணியில. அந்த கதை இன்னைக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்ச மனசுக்கு பிடிச்ச கதை. ஆனா அது அந்த அளவுக்கு ஒரு கனவுகள் இலவசம், தொட்டால் தொடரும், மதில் மேல் மனசு, ஒரு காதலன் ஒரு காதலி, அந்த அளவுக்கு அது எடுபடுது. ஸோ நாவல் ரைட்டிங் வர்சஸ் சினிமா ரைட்டிங் அதுல பிக்கெஸ்ட் டிஃபரன்ஸ் என்ன? நீங்க இதோட வந்து கே பாக்யராஜ் சாரோட உங்களுக்கு அசிஸ்டண்டா இருந்த அனுபவம் ரெண்டுத்தையும் சேர்த்து சொல்லலாம். இல்ல சார், பாக்யராஜ் சார் கிட்ட வந்து எனக்கு அதுக்கு முன்னாடி பாலச்சந்தர் சார் எனக்கு அறிமுகம், பாலு மகேந்திரா சார் எனக்கு அறிமுகம், பாக்யராஜ் சார் அறிமுகம். அறிமுகம்னா வெறும் ஜஸ்ட் அறிமுகம். ஆனா என்ன ஒரு பாக்யா பத்திரிகை வச்சிருந்தார் இல்லையா? அதனால அது பாக்யால தொடர்கதையெல்லாம் எழுதிட்டேன். கடிதங்களுக்குள்ள வந்து சந்தித்தது மட்டும் இல்ல, நாங்க பத்திரிகை ஆரம்பிக்கிறப்பதான் வந்து அவர் சந்திக்கிற சந்தர்ப்பம் கிடைக்கும். அந்த சந்தர்ப்பத்துல அவர் சொன்னது வந்து பத்திரிகை எழுத்தாளர்கள் ஏன் சினிமாவுக்கு வர மாட்டேங்க, சினிமாவுக்கு எழுதுறவங்க தனியா இருக்காங்க அப்படின்னு சொன்ன ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப நியாயமா பட்டது. அப்பதான் சினிமா பக்கம் ஒரு கவனம் திரும்புது. ஆமா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்ப உரத்தி யோசிச்சேன். நம்ம ஏன் சினிமா கதை கொடுக்க கூடாதுன்றதை விடவும் நம்ம ஏன் சினிமா கத்துக்க கூடாதுன்னு தோணுச்சு. ஏன்னா சினிமான்றது 24 கிராஃப்ட். வெளியில இருந்து என்னன்னு சொல்லிடலாம். உள்ள போய் இறங்கி பார்த்தாதான் தெரியும் இல்லையா? தண்ணிக்குள்ள இறங்கினாதான் ஆழம் தெரியும். உள்ள முதல்ல இருக்கா, தாமரை இருக்கான்றது, முத்து இருக்கா, இது இருக்கான்னு தெரியாது. சரி, அது ஏன் கத்துக்க கூடாதுன்னு தோணுச்சு. எனக்கு வந்து பாக்யராஜ் சார் அது சொன்னதுனால ஏன் அவர்கிட்டயே போக கூடாதுன்னு சொல்லிட்டு அவரை சந்திச்சு கேட்டேன். இந்த மாதிரி உங்களுக்கு உதவி இயக்குனரா வரணும் சார். சார் என்ன விளையாடுறீங்க, இவ்வளவு கதைகள் எழுதிட்டு இருக்கீங்க, இவ்வளவு பிஸியா இருக்கீங்க அப்படின்னு, நல்லா யோசிச்சுக்கோங்க அப்படின்னு. இல்ல சார், நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி 2.5 வருஷம் அவர்கிட்ட இருந்தேன். 2 படம், 3வது படம் டிஸ்கஷன் வரைக்கும் இருந்தேன். நான் போனப்போ வந்து ஆறாரோ ஆரிரரோ படம் முடிச்சுட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து நான் ஒர்க் பண்ணது அவசர போலீஸ் 100 முழுமையா ஒர்க் பண்ணேன். பவுனு பவுனுதான் ஒரு படம் முழுமையா ஒர்க் பண்ணேன். ருத்ரான்னு ஒரு படம் வந்து டிஸ்கஷன் வரைக்கும் இருந்துட்டு வந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு அப்ப பார்த்தா எனக்கு நான் போனது சினிமா கத்துக்கணும்னு. ஆனா அப்ப திறந்த கதவுன்றது டெலிவிஷன். அப்பதான் டெலிவிஷன் உள்ள வருது. டெலிவிஷன் சீரியல்னு ஒண்ணு உள்ள வருது. தூர்தர்ஷன்ல முதல் மெகா தொடர்
2 முகத்தொடர்கள் ஒரே நேரத்துல ஆரம்பிச்சாங்க. ஒண்ணு வேர்கள், இன்னொன்னு பரமபதம். அந்த பரமபதம் கதை, திரைக்கதை, வசனம் தான். ஆமா. ஸோ அவ்வளவு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு வெளியில வந்த உடனே கிடைச்சது. ஸோ ஐ ஸ்டார்டட் ரைட்டிங் ஸ்கிரிப்ட் ஃபார் மெகா சீரியல். அது நான் எழுதினேன். அது ஹிட். அதுக்கு அப்புறம் வந்து ஒரு 3, 4 மெகா சீரியல்ஸ் எழுதினேன். அப்புறம் பாலு மகேந்திரா என்னுடைய ஒரு 8 சிறுகதைகளை விஷுவலைஸ் பண்ணாரு. கதை நேரம். அப்புறம் 2 கதை நேரம். அவரு சுஜாதாவோடது 8ம் என்னோடது 8ம் பண்ணாரு. மற்றவங்களதெல்லாம் 1, 2 அப்படி பண்ணாரு. அப்ப வந்து அவரோட நல்ல பழக்கம் ஏற்பட்டுச்சு. அப்ப அவர் என்ன சொல்லுவார், விஷுவல் கன்வர்ஷனுக்கு ரொம்ப ஏற்றதா இருக்கு சார் உங்க எழுத்து. நான் ரொம்ப மெனக்கெட வேண்டியது இல்ல. ஏன்னா வந்து ஒரு அருமையான சிறுகதையா இருக்கலாம். ஆனா அதுல ஃபீலிங்ஸ் இருக்கலாம். ஒன்லி அதே நேரேட்டிவாவே போயிட்டு இருந்துச்சுன்னா, அவரோட மன உணர்வாவே போயிட்டு இருந்துச்சுன்னா, அதை எப்படி நான் விஷுவலைஸ் பண்ணுவேன்? உங்ககிட்ட வந்து சீன் பை சீனாவே இருக்கு சார் அப்படிம்பாரு. நீங்க முதல்ல பேசுறப்ப கூட ஆமா, சொன்னீங்க ஆமா. இல்லையா? நான் கூட சொன்னேன். ஏம்மா எனக்கும் அப்படிதான் தோணும். படிக்கச்ச. ஆஹ் அந்த அப்பா அது தொடரும் படிக்கிற போதெல்லாம் அந்த கதாபாத்திரத்துல வரவனா தான் நான் இமேஜின் பண்ணிட்டு படிக்க முடியும். அத வந்து அவரு ரொம்ப ரசிப்பாரு. உங்கள்ட்டயும் சுஜாதா கிட்டயும் எனக்கு வேலையே இருக்காது சார். அதை நான் திரைக்கதை பண்றதுக்கு அப்படின்பாரு. நான் வந்தது வந்து சரி சினிமா டைரக்ட் பண்ணலாம்னு நினைச்சா, நான் இப்ப ஒரு 10 வருஷம் ஃபுல்லா ஐ வாஸ் பேக்டு இன் டெலிவிஷன் இண்டஸ்ட்ரி. ஏன்னா ஒரு 8 அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் வச்சுக்கிட்டு ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்ப எனக்கு திரைக்கதை உதவியாளரா வந்தவர் தான் நான் முத்துக்குமார். ரொம்ப நல்ல கவிஞர். ரொம்ப நல்லா அப்படியே வைரமுத்துக்கு டஃப் கொடுத்துட்டு வந்துட்டு இருந்தாரு. இன்னும் தாண்டி போயிருக்க வேண்டிய தூரம் நிறைய இருந்தது. அன்பார்ச்சுனேட்லி இண்டஸ்ட்ரி. அதுக்கு நடுவுல வந்து சினிமா டைரக்ஷனுக்கான சில முயற்சிகள் நடந்தது. அதுக்காக ஒரு 2, 3 வருடங்கள் என்னுடைய நேரம் தான் போச்சு. காரணங்கள் பல காரணங்கள்ல ஒர்க் அவுட் ஆகல. ஒரு படம் பூஜை வரைக்கும் வந்து அதுக்கான பின் உழைப்பெல்லாம் நிறைய நடந்து டேக் ஆஃப் ஆகல. அது நிறைய பேருக்கு நடக்கிற ஒரு விஷயம் தான். என்னடா அது அப்படின்னு வச்சுட்டு இருக்கிறப்போ அப்பதான் டிவில பிஸியா இருந்தேன். அப்புறமா தான் மகாபிரபுன்ற படத்துக்காக வெங்கடேஷ் டைரக்டர் வந்து நீங்க தான் சார் எழுதணும்னு. நான் கொஞ்சம் ரிலக்டண்டா தான் இருந்தேன். சார் டயலாக் மட்டும் தானே சார் வாங்க சார் அப்படின்னாரு. அந்த படம் 100 டேஸ். அதனால அது அப்படி கண்டினியூஸா ஃபிலிம்ஸ் ஒரு 30 படம் பண்ணியாச்சு. ஸோ இப்போ சின்ன திரை, வெள்ளித்திரை, பத்திரிகை துறை எல்லா துறையும் பார்க்கலாம். என்ன டிஃபரன்ஸ்ன்னு கேட்டீங்கல்ல எழுத்து. இந்த எழுத்துக்கும் அந்த எழுத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ்? இது டீம் ஒர்க், அது இண்டிவிஜுவல் ஒர்க். இங்க நம்ம தனிக்காட்டு ராஜா, இங்க வந்து ஒரு டீம் பிளேயர். அந்த தெளிவு இருக்கணும் நமக்கு. கிரிக்கெட்ல நம்ம ஒரு டீம்ல ஒரு பிளேயரா இருக்கிறப்போ டீம் வின் பண்ணணும்னு தான் உழைக்கணும். இண்டிவிஜுவல் ஸ்கோர் 90ல வர்றப்ப கூட ஒண்ணு டொக்கு டொக்குன்னு அடிச்சுட்டு இருந்தோம்னா போயிடும். இப்போ டொக்கு டொக்குன்னு அடிச்சு 100 அடிக்கணும் அப்படின்னு நினைச்சான்னா அவன் இண்டிவிஜுவல் ஸ்கோர் தான் பார்த்துட்டு இருக்கான். ஏன்னா அதனால ஓவர் போயிட்டே இருக்கும்ல, வேஸ்ட் ஆயிடும்ல 20 ஓவர்ல. யோசிச்சு பாருங்க. இண்டிவிஜுவல் ஸ்கோர் பார்க்க கூடாது. டீம் ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னா முடிந்தால் அதையும் பார்க்கணும். அந்த மாதிரிதான். ஸோ அந்த டீமோட வெற்றி தான் முக்கியமா இருக்கும். அப்போ காம்ப்ரமைசஸ் வரும். நான் எழுதுனதுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. கான்ட்ரிபியூஷன் ஃப்ரம் த டைரக்டர் வரும். நான் ஒரு திரைக்கதையில 4 சீன் நான் கான்ட்ரிபியூட் பண்ணியிருப்பேன். அவர் 2 டயலாக் கான்ட்ரிபியூட் பண்ணிருப்பாரு. இதெல்லாம் பின்னி பிணைந்ததுதான் டீம் ஒர்க். அது அந்த டீம் ஒர்க்குக்கான தயார் மனநிலை இருந்தா தான் அங்க போகணும். இல்லைன்னா வந்து இல்ல நான் எழுதுனதுதான் எடுக்கணும் அப்படின்னு பிடிவாதம் பிடிக்கிற எழுத்தாளர்களுக்கு அது சரிப்பட்டு வராது. ஓகே. ஸோ இப்ப இருக்கிற ஜெனரேஷன்ல இந்த ஜெனரேஷன் மக்கள் குறைவா படிக்கிறாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? கண்டிப்பா கண்டிப்பா. இன்னொன்னு எதை படிக்கிறாங்கன்னு ஒண்ணு இருக்கு. இப்போ எந்த மீடியம்ல படிக்கிறாங்கன்றது ஒண்ணு இருக்கு. இப்போ எந்த தளத்துல படிக்கிறாங்கன்றது ஒண்ணு இருக்கு. பிரிண்ட்ல புத்தகத்தை வச்சு வாசிக்கிறது மட்டுமே வாசிப்பு இல்லை. இன்னைக்கு டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் வந்துருச்சு இல்லையா? டிஜிட்டல் புக்ஸ் வந்துருச்சு, ஆடியோ புக்ஸ் வந்துருச்சு. அப்ப ஆடியோ புக்ஸ் கேட்பதும் டிஜிட்டலில் படிப்பதும் அந்த வாசகர்களை எதுவும் சேர்ப்பீங்க. முந்தி வெளிநாட்டுக்கு போயாச்சுன்னா அப்புறம் படிக்கிறதே விட்டு போயிடும். ஏன்னா புத்தகங்கள் கிடைக்காது. வெளிநாட்டு வாசகர்களுக்கு தொடர்ச்சியாக புத்தகங்கள் கிடைக்காது. சின்ன சின்ன நாடுகளுக்கு எல்லாம் போயிருப்பாங்க. அவங்க எப்பயாவது ஃப்ரெண்ட்ஸ் ஊருக்கு வர்றப்ப கொஞ்சம் புக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வாப்பா அப்படிம்பாங்க. அப்படியெல்லாம் இருந்தது இல்லையா ஒரு காலகட்டம்.
இப்ப டிஜிட்டல்னு ஒண்ணு ஓபன் ஆன பிறகு எங்க இருந்து வேண்டுமானாலும் படிக்கலான்றப்ப அந்த வாசக தளம் விரிஞ்சிருக்கு. புதிய வாசகர்கள் அங்கிருந்து உள்ள வருவாங்க. இல்ல பிரிண்ட்ல மட்டுமே படிப்பேன் அப்படின்ற வாசகர்கள் கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இன்னொன்னு நம்ம கல்வி முறையில ஆங்கில வழி கல்வி தான் இன்னைக்கு வந்து மிக அதிகமா பார்க்கும். 2-3 ஜெனரேஷனாவே அதுதான் அதிகமா இருக்கு. பிரைவேட் ஸ்கூல்ஸ் தான் அதிகமா இருக்கு. நீங்க 1000 சொன்னாலும் எத்தனை பேர் வந்து அரசு பள்ளியில் படிக்க வைக்கிறார்கள்? மனசாட்சியை தொட்டு கேட்கணும், யோசிக்கணும். சிபிஎஸ்சின்னு போயிடுறாங்க. ஏன்னா நாளைக்கு வந்து அது தரமா இருக்கு. நாளைக்கு அதுக்கப்புறம் கல்லூரிக்கு போறதுக்கும், அதுக்கப்புறம் வேலை வாய்ப்புக்கு எல்லாத்துக்குமே வந்து அந்த மாதிரி இன்டர்நேஷனல் ஸ்கூல்ஸும் சிபிஎஸ்சி பள்ளிகளும் தான் இன்னைக்கு புகலிடமாக இருக்கிறது அப்படின்ற ஒரு காரணத்துல அவன் எங்க தமிழ் படிக்கிறான். நீங்க என்னுடைய கேள்வி வந்து தமிழ்ல படிச்சா தானே அப்புறம் ஒரு வாசகன் உருவாவான். சோ அவன் படிக்கிறது ஆங்கிலம் தான், அவன் ஹாரி பாட்டர் தானே வாங்குவான். ஹாரி பாட்டர் அவ்வளவு மில்லியன் வித்துச்சுன்னா ஏன் வித்துச்சு? அது அது ஆங்கிலம். அது மட்டும் இல்ல, அத்தனை மொழிகள்லயே அப்புறம் மொழிபெயர்த்தினாங்க. அது மாதிரி நம்ம நம்ம பல காரணங்கள் இருக்கு. இன்னைக்கு வந்து பல தளங்கள் வந்துருச்சு. மீடியம் ஆஃப் எஜுகேஷன்ன்றது தமிழில் படிப்பது குறைஞ்சிட்டு இருக்கு. அப்படி இருக்கிறப்ப வந்து ரெண்டாவது இன்னொரு பெரிய பெரிய விஷயம்ன்றது வந்து இணையம் அப்படின்னு ஒண்ணு உள்ள வந்து மொபைல் அப்படின்னு ஒரு விஷயம் கைக்கு வந்து டெலிவிஷன் அப்படின்ற ஒரு ஊடகம் அவ்வளவு பிரம்மாண்ட ராட்சசனா உள்ள வந்து ஓடிடி அப்படின்ற ஒரு விஷயம் உள்ள வந்து ஒரு மனிதனுக்கு இன்னைக்கு வந்து நேரமே இல்லை. ஒரு போனை வந்து சும்மா ஏதாவது போன் பேசணும்னு கையில எடுத்தால் கூட ஒரு வாட்ஸ்அப்பை பார்த்துட்டு ஒரு விஷயத்துக்கு பதில் சொல்லிட்டு ஒரு விஷயத்துக்கு லைக் போட்டுட்டு பார்த்தா 1/2 மணி நேரம் ஓடிடுது. அதான் உண்மை. அப்புறம் அவன் எங்க இருந்து புக்கு படிக்கிறதுக்கு புக்கு கையில வச்சிருப்பான். இந்த போனை மட்டும் பார்த்துட்டு அப்புறம் படிப்போமேன்னு கூட 2 பக்கம் நகர்ந்திருக்காரு. புத்தக கண்காட்சியில வாங்குகிற பல புத்தகங்கள் அந்த புத்தகங்கள் முறைச்சுக்கிட்டு இருக்கும். ஏன்டா வாங்கின, ஏன்டா படிக்க மாட்டேங்கிற அப்படின்னு. அந்த மாதிரி படிக்கிற ஆர்வம் இருந்தா கூட அவனுடைய நேரம் திருடப்படுது. அவன் நேரம் வந்து பல விஷயங்களுக்கு போகுது. இதுக்கு நடுவுல குடும்ப கடமை, பயணம் அவ்வளவு இருக்கு இல்லைங்க. இப்போ ஒரு நகரத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல இருந்து ஒரு இடம் அலுவலகத்துக்கு போறதுக்கே 1.5 மணி நேரம். பைக்ல வந்து ஒரு ஸ்டேஷன்ல வச்சு எலக்ட்ரிக் ட்ரெயின் பிடிச்சி மெட்ரோ ட்ரெயினை பிடிச்சி அப்புறம் இறங்கி அப்புறம் சப்வேல நடந்து தன் அலுவலகத்துக்கு போகிறதுக்கு 1.5 மணி நேரம், வர்றதுக்கு 1.5 மணி நேரம் எடுத்துக்கிற பல பேர் எனக்கு ஆயிரக்கணக்கானவர். அவங்க எல்லாம் அந்த பயணத்துலதான் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க கையில மொபைல் இப்ப நீங்க எந்த ட்ரெயின்ல எந்த பஸ்ல பாருங்க, கையில புக் வச்சுட்டு இருந்தாங்க அத்தனை பேரும் மொபைல் வச்சுட்டு இருக்காங்க. பிளைட்ல ஆகட்டும் எல்லா இடத்துலயுமே இல்லையா? ஆமா. அப்போ இது தாக்கம், விஞ்ஞான தாக்கம். அது ஒண்ணும் செய்ய முடியாது. ஆனால் எழுத்துன்றது எங்குமே தொடரும். நீங்க இன்னைக்கு வெப் சீரிஸ் அப்படின்னாலும் எழுத்தாளன் தான் வர முடியும். ஓடிடில வர்ற படங்களுக்கும் எழுத்தாளன் தான் எழுதுறான். ஒரு 10 செகண்ட் விளம்பரத்துக்கு கூட எழுத்தாளன் தான் கொடுக்கணும். ஒரு பளிச்சுன்னு ஒரு வாக்கியத்தை ஒரு பத்திரிகை விளம்பரத்துக்கும் கண்டென்ட் அவன் தான் எழுதுறான். ஒரு சிந்தனையாளன் தான். எழுத்தாளன் இருப்பான், எழுத்துக்கு தேவைப்படும். ஆனா அந்த எழுத்தின் வடிவம் சிறுகதையாத்தான் வரணும், தொடர்கதையாத்தான் வரணும்னு இல்லையா? உண்மை. சமீபத்துல ஒரு யூடியூப் சேனல்ல எழுத்தாளர் பவா செல்லத்துறை அவர்களோட உங்களுக்கு வந்து ஒரு நேர்காணல கலந்துட்டீங்க. அங்க வந்து உங்களுக்கும் அவர்களுக்கும் ஒரு சிறு வாக்குவாதம் ஏற்பட்டது. அதற்கு பிறகு அவரை தொடர்பு கொண்ட சந்தர்ப்பம் கிடைச்சதா? அது ஒரு க்ளோஷர் பண்ணீங்களா? என்ன க்ளோஷர் பண்ணணும்? ஒரு நீங்க வந்து பேசி சரி செஞ்சுக்கிட்டீங்களா? பேசினீங்களா? என்ன சரி செய்யணும்? கருத்து தானுங்க. அப்பயே முடிஞ்சதுக்கு அப்புறமே கைக்குலுக்கி பேசிட்டு தான் இருந்தோம். அவரோட ஊருக்கு வாங்க, திருவண்ணாமலைக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்டாரு. அவ்வளவுதானே. அது வந்து விவாதம், கருத்து மோதல். ஏன்னா அவர் சொத்தை நான் பிடிங்கிட்டேன்னா என் சொத்தை அவர் பிடிங்கிட்டாரு. கருத்துக்கள் தானுங்க. சரி. அதுல என்ன சரி பண்றதுக்கு என்ன இருக்கு? அவர் கருத்தில் அவர் இருந்தார், என் கருத்தில் நான் இருந்தேன். எனக்கு ஒரு வருத்தம் என்னன்னா, அவர் எழுத்தாளரும் இல்லை, இந்த மாதிரி படைப்புகளை படித்தவரும் இல்லை. அப்புறம் ரெண்டும் இல்லாம அந்த பார்ட்டிசிபேஷன்ல வந்து அவர் எதுக்காக பொத்தாம்பதுவா பேசிட்டு இருக்காருன்னு எனக்கு புரியல. எனக்கு ஒரு யூகத்திலேயே பேசிட்டு இருந்தார். அது மாதிரி ஒரு குற்றச்சாட்டாவே பேசிட்டு இருந்தார். இது ஒரு வகை, இது ஒரு பாப்புலர் வகை இந்த எழுத்து அப்படின்னா அந்த அதற்கான அங்கீகாரம் கொடுக்கிற ரீடர்ஸ் வேற.
இப்ப நீங்க கேட்ட மாதிரி சாகித்ய அகாடமி ஏன் கொடுக்கலன்னா சாகித்ய அகாடமி உபயோகிக்கலுங்க. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அவங்க வந்து வச்சிருக்க ரூல்ஸ் அப்படின்னா அவங்க வந்து மாற்றிக்க வேண்டியது அவங்களாம் ஆங்களா. பாப்புலர் ரைட்டிங்க்கு ஆஸ்கார் அவார்டு கிடைக்குது. இந்தியன் பனோரமால பெஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஃபில்முக்கு கொடுக்குறாங்க. பாப்புலர் ஃபேவரட் ஃபில்ம்னு கொடுக்குறாங்க. தமிழ் சினிமால ஒரு நகைச்சுவை நடிகனுக்கு முதற்கொண்டு கூட கலைமாமணி கொடுக்குறாங்க. எழுத்துன்னு வர்றப்ப மட்டும் இந்த வகையை வந்து தனியா கட்டம் கட்டி வைப்பது யார் குற்றம்? அது வந்து இப்ப பத்திரிகைகள் கொடுத்து அங்கீகாரம் கொடுத்துட்டு தானே இருக்காங்க. அட்டை படத்துல போடுறாங்கல்ல, ஆனந்த விகடன்லயும் குமுதத்திலையும் கல்கியிலையும் ராணியிலையும் அவங்க கொண்டாடுறாங்க இல்லையா இந்த எழுத்தாளர்களை. அவ்வளவு லட்சம் பத்திரிகைகள், இவ்வளவு லட்சம் காப்பிகள் விற்று கொண்டிருக்கிற பத்திரிகைகள் கொடுக்கிற அங்கீகாரம் ஒரு தனியா ஒரு ஒரு 4 பேர் சேர்ந்துக்குள்ள ஒரு 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 அமைப்பு கொடுக்குற அங்கீகாரத்தை விட அதிகம் சார். ஓகே சார். இப்போ உங்கள்கிட்ட வந்து ஒரு அரசியல் கேள்வி. சார், சமீபத்திய அரசியல் சூழல் உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். இப்போ வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த தவேகா விஜய் கட்சியோட ஆட்சி அவங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட் தேவைப்பட்டது. உங்க நம்பரை காமிச்சு அவங்க கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணதுக்கு அப்படிங்கிறதுக்காக திமுக தன்னுடைய கூட்டணியில இருந்த கட்சிகள் விசிக, கம்யூனிஸ்ட், ஐயுஎம்எல் இவங்கள அவங்க சொல்லி குடியரசு ஆட்சி இங்க வந்துடக்கூடாது. அதை தடுக்கிறதுக்காக நான் சொல்ற வரைக்கும் நீங்க அங்க இருங்க அப்படின்னு சொல்லி அமைச்சிருக்கிறதா வந்து ஒரு பேச்சு பரவுது. அவங்களும் சொல்றாங்க குடியரசு ஆட்சி வரக்கூடாதுங்கிறதுக்கு தான் நாங்க வந்திருக்கோம்ட்டு. இது ஒரு சரியான முறையா? குடியரசு ஆட்சி வந்தா அப்படி என்ன தவறு அடுத்த எலெக்ஷன் வரைக்கும்? இல்ல இது எல்லாமே யூகங்கள் தானே. இல்ல அவங்க ஸ்டேட்மெண்ட்லயே இல்ல சொல்றாங்க சார், குடியரசு இல்ல ஆட்சி தவிர்க்க தான் நாங்க வந்து சப்போர்ட் பண்றோம். இல்ல நான் ஒண்ணு கேக்குறேன். இந்த திமுகவுடன் இணைந்த கட்சிகள் இதற்கு முன்பு வேற கட்சியோட இணைந்தது இல்லையா? யோசிச்சு பாருங்க. எதிர்கட்சியாகவே இருந்த விஜயகாந்த் கட்சி அது எப்படி வந்து திமுகவுடன் இணைந்த? திமுகவை அவ்வளவு திட்டிருக்காரு விஜயகாந்த் இல்லையா? அவங்க வந்து 10 சீட்டுக்காக வந்து இந்த தடவை அலையன்ஸ் பண்ணாங்க இல்லையா? ஸோ ஒரு தேர்தல் உடன்பாடு அவங்களே வந்து நிரந்தர நண்பர்களும் இல்லை, நிரந்தர பகைவர்களும் இல்லைன்னு ஒரு வார்த்தை போட்டுக்குவாங்க அரசியலில் அப்படின்னு சொல்லிக்குவாங்க. எல்லா கட்சிகளுக்கும் அது பொருந்தும். தங்கள் கட்சியின் வளர்ச்சி அப்படின்றதுதான் எல்லாருக்கும் நோக்கமா இருக்கு. இப்ப அது விசிக ஆகட்டும், இல்ல ஆதரவு கொடுத்த கம்யூனிஸ்டுகள் ஆகட்டும், காங்கிரஸ் ஆகட்டும், அவர்களுக்கு வந்து தனி அஜெண்டான்னு ஒண்ணு இருக்குல்ல. 59 வருஷமா உள்ளேயே வரல. இப்போ இந்த கட்சிக்கு ஆதரவு குடியரசு ஆட்சி வருது வரல அதோடுங்க. இப்போ தாவேகாவுக்கு நாம் ஆதரவு கொடுத்தால் நமக்கு ஒரு 2 மந்திரி கிடைப்பார்கள் அப்படின்னு ஒரு உள்கணக்குகள் இருக்குல்ல. அப்படி இருக்கிறப்ப வந்து ரொம்ப 55 வருஷம் 59 வருஷமா நம்ம உள்ள இல்ல. இப்ப நம்ம உள்ள போய் முதல் முறையா சட்டசபையில ஒரு ஒரு மினிஸ்டர் ஆகலாம் அப்படின்னு ஏன்னு வந்து விசிக நினைக்க கூடாது. ஏன் வந்து அவங்கவுங்க கட்சியின் நலனை தானே பார்ப்பாங்க. இதுக்கு வந்து இது இன்னொரு கட்சி திட்டம் போட்டு கொடுக்கணுமா என்ன? அவரவர் கட்சியின் நலனையும் பார்ப்பாங்க சார். இன்னொன்னு அத அடுத்த இன்னொன்னு சொல்லிக்கிறாங்க. அங்கதான் ஆதரவு தொடரும், இங்க ஆதரவு கொடுக்குறோம், ஆனா அங்கதான் வந்து கூட்டணி தொடரும்னா அது என்ன? அது எனக்கு புரியவே இல்லை. அது எப்படி இரட்டை நிலைப்பாடோட இருக்க முடியும்? அப்படி பார்த்தா காங்கிரஸ் உங்களுக்கு துரோகம் பண்ணிடுச்சுன்னு சொல்லிட்டு பார்லிமெண்ட்ல வந்து எங்களுக்கு சீட்டு தனியா போடுங்கன்ட்டாங்கல்ல. அப்ப இவங்கள்ட்ட மட்டும் ஒரு சகோதர பாசமும் காங்கிரஸ்ல மட்டும் வேற பாசமும் இருக்கு. அது அரசியல்ல நிறைய இருக்கு சார். அது பெரிய விஷயம். அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கட்சிக்கும் உள் சிந்தனைகள், உள் நோக்கங்கள் நிறைய இருக்கும். ஆனா எந்த எனக்கு தெரிந்து ரொம்ப அரசியல்ல வந்து ரொம்ப கில்லாடி அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த எத்தனை பேருமே வந்து கணிப்புகள் தோற்கடிக்கப்பட்டது. அது நிஜம். தனி நபர்களும் சரி, பெரிய பெரிய நிறுவனங்களும் சரி, பல கருத்து கணிப்புகளும் சரி, அத்தனை பேருமே வந்து இவ்வளவு பெரிய வெற்றியை வந்து கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்லை. சும்மா வந்து இவிஎம்னு சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் வந்து முட்டாள்தனம், வைத்தியகார்த்தனம். நான் வந்து இவிஎம் அதுல வந்து நான் முழுமையா நம்புறேன். அதுல வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிற நிலைப்பாடுல தான் நான் இருக்கேன். ஏன்னா அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. இது வரைக்கும் எதுவும் யாரும் ப்ரூவ் பண்ணல. சும்மா வந்து ஏதோ பேசிட்டு இருக்கிறாங்க. அவ்வளவு ஃபுல் ப்ரூஃப் மெத்தட்ல தான் இருக்கு. அது ரெண்டு தனித்தனியான கால்குலேட்டர் தான் இருக்கு இவிஎம் மிஷின். நீங்க ஒரு தொடர்புக்கு வந்து ஒரு இணையம் ஏதாவது ஒரு தொடர்பு
முன்னாடியே வந்து சிப் வச்சுட்டுலாம் அனுப்ப முடியாது. எந்த இடத்துல யாருன்றது, எவன் வந்து வாபஸ் வாங்குவான்றது தேர்தல் அறிவிக்க உடனேயே இவிஎம் மிஷின்ஸ் அனுப்பப்படுது. அதுக்கப்புறம் வந்து யாரு ஃபைனலா நிக்கிற கண்டஸ்டன்ட்ஸ் யாருன்றத அவங்க அல்பபெட்ல தான் அரேஞ்ச் பண்றாங்க. இதுல அடிச்சா அங்க விழணும்னு எப்படி ப்ரீஸா முன்னாடியே செட் பண்ண முடியும்? பிராக்டிகலா யோசிக்கணும் இல்லையா? சோ வந்து ஒரு இந்த வெற்றின்றது ஒரு மாற்றம் வேண்டும்னு நினைச்ச ஒரு பெரிய எழுச்சி தான். 2 கழகங்களும் வேண்டாம் ம், ம். அப்படின்னு நினைச்சிருக்காங்க. எல்லா குரூப்பினரும் நினைச்சிருக்காங்க. அந்த 85% மேல வாக்குப்பதிவுன்றதே ஆச்சரியமான விஷயம் இல்லையா? 69, 70 தானே வரும். வெளியில வரமாட்டாங்களே. அது ஒரு ஓய்வு நாள், விடுமுறை நாள் நினைப்பாங்க. அதுவும் ம். இல்லாம யூத் வந்து இந்த தடவை வந்தது, அந்த வெளியூருக்கு பஸ் போக முடியாம தவிச்சது, வெளிநாடுகள்ல இருந்து பிளைட்ல வந்து ஓட்டு போட்டது, இதெல்லாம் வந்து ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருந்தது. அவ்வளவு பெரிய அவேர்னஸ், மிகப்பெரிய அவேர்னஸ். ஸோ வாழ்க்கையில ஏதாவது ஒரு சாப்டர ரீரைட் பண்ண முடியும்னா, ஏன்னா எழுத்தாளரா நம்ம வந்து பல சமயம் ரீரைட் பண்ணுவோம். ஸோ வாழ்க்கையில ரீரைட் பண்ணணும் அப்படின்னு ஒரு உரிமை இருந்தான்னா, உங்க வாழ்க்கையில எந்த சாப்டர நீங்க ரீரைட் பண்ணுவீங்க? நான் வந்து காலேஜ் முடிச்சது பிறகு பட்டுக்கோட்டையில் ஒரு 12 வருடங்கள் நான் என்னுடைய தொழில்ல இருந்தேன். அதுக்கு பிறகுதான் நான் சென்னை வந்தேன். என்னுடைய குடும்ப சூழ்நிலை காரணமாக நான் சென்னை வருவது, இந்த பத்திரிகை துறையில முழுமையாக ஈடுபட்டுக் கொள்வது, அது தள்ளி போயிட்டே இருந்துச்சு. அந்த 12 வருடங்களை வந்து ரீரைட் பண்ண முடிந்திருந்தால், இன்னும் சீக்கிரமா புறப்பட்டு வந்திருப்பேன். ம். மேக் சென்ஸ். ம். அதுதான் இப்ப நான் நினைத்தால், அந்த ஏன்னா எனக்கு வர்த்தகத்துல அவ்வளவு ஆர்வம் இல்ல. எனக்கு வந்து அங்க இருந்தாலும் கூட, சிந்தனை பூரா வந்து கிரியேட்டிவ் சைடுல தான் இருந்தது. அதுவையும் பார்த்துக்கிட்டு, இதையும் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அங்க எனக்கு சரியான ஒரு மாற்று சூழல் கிடைத்திருந்தால், வர்த்தகத்துல நான் படிச்சு முடிச்ச உடனே வந்திருப்பேன். ஒரு ம். 20லயே வந்திருப்பேன். ம். நான் வர்றது 32, 34 ஆயிடுச்சு வயசு. அது ஒண்ணுதான் வேணும்னா ரீரைட் பண்ணணும்னா, அங்க ஏதாவது மாத்த முடியுமான்னு பார்க்கலாம். வெரி ஆனா குட். திருப்பி எழுத்தாளனா தான் இந்த பயணம் தான் எனக்கு பிடிச்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் முன்னாடி வரணும்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான். சார் இவ்வளவு நேரம் எங்களுடைய கேள்விகளுக்கெல்லாம் ரொம்ப பொறுமையா, உங்களுடைய உண்மையான கருத்துக்கள எங்களோட பகிர்ந்ததுக்கு மிக்க நன்றி. நேயர்களே, உங்க கருத்த நீங்க கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டு, உங்களுடைய கருத்தையும் நீங்க தெரிவிக்கணும். ஆவலோடு பார்ப்போம். மீண்டும் ஒரு ஆட்டோகிராஃப் நிகழ்ச்சியில், மீண்டும் ஒரு ஒரு சமூகத்தில் பிரபலமானவருடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். நன்றி, நன்றி.